Hare
நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது போல இந்த மாதம் மிக விசேஷமான புருஷோத்தம அதிக மாதம். இந்த மாதத்திலே பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்பது, பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை அதிகமாக ஜபிப்பது, பகவான் கிருஷ்ணன் அதிகமாக சேவை செய்வது எண்ணிலடங்கா ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்க வல்லது. சோ இந்த விசேஷமான புருஷோத்தம அதிக மாதத்துல இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். இன்று அந்த விசேஷமான மாதத்துல ஏகாதசி அன்று பகவான் கிருஷ்ணரை பூஜிப்பது, பகவான் கிருஷ்ணருடைய புகழை கேட்பது என்பது ரொம்பவுமே விசேஷம், கூடுதலாக உள்ள ஒரு நிகழ்வு. சோ இஸ்கான் கோவை இந்த மாதத்திலே அத்துணை பக்தர்களுக்கும் கிருஷ்ணரை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பினை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரத்யேகமான நிகழ்வாக இன்றைய தினம் மூத்த பக்தராக இருக்கக்கூடிய உயர் திரு மணமாளி கோபால் பிரபு, அகிலுலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் கும்பகோணத்தின் செயலாளர், ஒரு மிக முக்கியமான தலைப்புல பேச இருக்கார். இந்த புருஷோத்தம அதிக மாத விசேஷ தமிழ் உபன்யாசத்தினுடைய இந்த தொகுப்பானது கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களை மையமாக வைத்து இந்த உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அப்போ இன்றைய உபன்யாசத்தினை உயர் திரு மணமாளி கோபால் பிரபு அவங்க செய்யறாங்க. திரு மணமாளி கோபால் பிரபு மூத்த பக்தர், ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான பக்தர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர். வெகு நாள் வெகு வருடங்கள் எங்களுக்கு நட்பு. உயர் திரு வனமாளி கோபால் பிரபு சில பிரபுபாருடைய புத்தகங்களை மிக ஆழமாக படித்து புரிந்து கொண்டவர். பிருந்தாவனத்தில் சென்று அங்கு நடக்கக்கூடிய வகுப்புகள்ல பல வருடங்களுக்கு முன்பே இதுல பங்கு கொண்டு இப்பொழுதெல்லாம் சமீப ஆண்டுகளில் இந்த வகுப்புகளை அவர் நடத்துகின்றார். அதாவது பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் அவருடைய அழைப்பின் பேர்ல இஸ்கான் கோயம்புத்தூர்ல கூட அவ்வப்போது வந்திருந்து
हरे कृष्णा। मधुगोपाल प्रभु ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकयां चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं ददाति स्वपदान्तिहम्। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिन्यति नामिने। नमो आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरकथा धामदाय नगरग्रामतारिणे। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम। हरे कृष्णा। தெரியலையே, ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம் பிரபு. மதுகோபால் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. கவனத்திற்கு இன்றைய பக்தர்கள் இன்றைய உபன்யாசத்தினை உயர் திரு வனமாளி கோபால் பிரபு அருளுகின்றார். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு ஸ்ரீபாதா மத்வ ஆச்சாரியர். மத்வ ஆச்சாரியருடைய பங்களிப்பு, மத்வ ஆச்சாரியருடைய கதாபாத்திரம், அவருடைய ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரியர்கள் பகவத்கீதையில 40வது பக்கம் பார்த்தோம்னா குரு சீட பரம்பரை, சீட பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருக்கோம். கிருஷ்ணர், பிரம்மா, நாரதர், மத்வாச்சாரியார் 30 பேர் போட்டிருக்கு. இன்னைக்காவது உங்களுக்கு இந்த தோணி இருக்கா, எப்படி 32 பேர் அந்த பரம்பரையில எப்படி 5000 இயர்ஸ்ல 32 பேர் மட்டுமே குருஷிட பரம்பரை எப்படி வந்ததுன்னு யாருக்காவது தோணி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. யாராவது பக்தர்களுக்கு ஏன் குருஷிட பரம்பரையில 32 பேர் தான் இருக்காங்கன்னா 5000 வருடங்கள் கடந்து விட்டது பகவத்கீதை சொல்லி. இதை பத்தி எப்பாவது விசாரணை பண்ணிருக்கீங்களா? ஒரு அதிகமா இருக்கும். எஸ் எஸ், இப்ப வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, வனமாளி கோபால் பிரபு உங்களுடைய வாய்ஸ் கட் ஆயிடுச்சு பிரபு, இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. வாய்ஸ் இல்ல, ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணேன். ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இருக்கேன். ஹரே கிருஷ்ணா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கேக்குதா பிரபு? கேன் யூ ஹியர் மீ? எஸ், ஓகே. ஆக்சுவலி இதுல நம்ம 40வது பக்கம் பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம்னா
டோட்டலா வந்து 32 பேர் போட்டிருக்கு சீட பரம்பரையில. நம்ம எப்படி வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன பகவத்கீதை நமக்கு இந்த சீட பரம்பரையில எப்படி சாத்தியம்ங்கிறது எப்பாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இதுல உள்ள ரகசியம் என்னன்னா, கிருஷ்ணர் வந்து ஃபர்ஸ்ட் பிரம்மாவுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா நம்ம கேட்கிறோம், அர்ஜுனனுக்குள்ள சொன்னார், இல்ல பகவத்கீதையில வந்து பகவான் வந்து விவஸ்வான் சூரிய கடவுளுக்கு சொல்றான்னு வந்துட்டு, இப்ப சீட பரம்பரையில எப்படி பிரம்மா வர்றாருன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த சத்து சுலோகி, இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு வந்து சொல்றாரு. பிரம்மா வந்து அதை நாரதருக்கு சொல்றாரு. அதுவும் ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. நாரதர் வியாசதேவருக்கு சொல்றாரு. இதையும் நம்ம வந்து பாகவதத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது வந்து நாரதர் வியாசருக்கு சொன்ன பிறகு மத்வாச்சாரியார் வந்து பல காலம் ஏறக்குறைய வந்து அவர் வந்து 1300 வருடங்கள் கழிச்சு, பர்டிகுலரா கலியுக கிபி 1300 வருடம்ங்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு 4000 வருடம் கழிச்சு அவர் வந்து வர்றார் ஏறக்குறைய. அப்ப வந்து மத்வாச்சாரியருக்கும் வியாசதேவருக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுதுங்கிறத பத்தி ஒரு சின்ன விளக்கம் பார்ப்போம். மத்வாச்சாரியார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பிறந்த இடம் வந்து கர்நாடகத்துல இருக்கக்கூடிய உடுப்பி பக்கத்துல பாஜக சேத்திரம். பாஜக சேத்திரத்துல அவர் பிறக்கிறார். அவர் வந்து 10 வயதிலேயே வந்து அவருக்கு வந்து சன்னியாசம் எடுத்துக்கிறார். ஆனா சன்னியாசம் எடுத்து அந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கும் போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் ஆண் குழந்தை பிறந்த பிறகுதான் உனக்கு வந்து நான் அந்த பூணூல் கல்யாணம் நடத்துவேன், அதுக்கப்புறம் வந்து இந்த சன்னியாச வாழ்க்கைக்கு போகலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவருடைய தம்பி பிறக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்றார். வெயிட் பண்ண பிறகு அவர் வந்து சன்னியாசம் எடுத்தார். சன்னியாசம் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நடக்குது அந்த பாஜக சித்திரத்துல. அங்க வந்து புளிய மரம் இருக்கு. இப்போ நீங்க போய் பார்த்தாலும் அந்த புளிய மரத்தை பார்க்கலாம். அந்த புளிய மரத்துல வந்து புளியம் பழம் வரும். ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய தந்தைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில கடனாளி ஆயிடுறாரு. அவரு ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து அவர் தந்தை வெளியில போயிருக்கும் போது அந்த கடன் கொடுத்தவர் வந்து, இந்த தந்தை வந்து என்கிட்ட கடன் வாங்கியிருக்கார், நீ கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து சிறுவனான மத்வாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, அந்த புளியன் கொட்டைகளை எடுத்து கையில கொடுத்தார். கடன் கொடுத்தவருடைய கையில அது கொடுத்த உடனே அவருக்கு கடனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு தங்கமா அது வந்து மாறிடுது. இன்னைக்கும் அந்த புளிய மரம் அங்கேதான் இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்த மாதங்கள்ல இந்த வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பெங்களூர்ல வந்து நம்ம எஸ்ஐபி சார்பா வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. அந்த டயத்துல அங்க இருக்கிற பக்தர் நம்ம நாமன்ஷா பிரபு அவர் வந்து உடுப்பி கூட்டிட்டு போயிட்டு அது போக பாஜக கூட்டிட்டு மத்வாச்சாரியர் பிறந்த இடம். இன்னைக்கும் அங்க வந்து தூய்மையான பக்தர்கள் அங்கே வாழ்ந்து இங்க போறவங்களுக்கு எல்லாம் சாத விநியோகம்லாம் நடக்குது. மத்வாச்சாரியார் சிறு வயதிலிருந்து தன்னுடைய ஸ்பெஷலான காரியத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்தது வந்து அவர் சன்னியாசம் பெறும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, சன்னியாசம் எடுத்துட்டு சொல்லி நம்மளுடைய இந்த வைஷ்ணவ தத்துவங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வைஷ்ணவ ஆச்சாரர்களும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம மாயாவாதிகள்கிட்ட தான், அருவவாதிகள்கிட்ட தான் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியதாயிடுது. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வர பூரிங்கிற வைஷ்ணவர்கிட்ட தான் வந்து தீட்சை வாங்குறார், நாம தீட்சை. அதுக்கப்புறம் வந்து சன்னியாசம் எடுக்கும்போது கேசவ பாரதிங்கிற மாயாவாதி சன்னியாசத்தை தான் சன்னியாசம் எடுக்க வேண்டியிருக்கு. ராமானுஜாச்சாரியரும் வந்து ஃபர்ஸ்ட் யாதவ பிரகாசத்தை தான் வந்து வேதங்களை எல்லாம் கற்றுக்கிறார். அதுக்கப்புறம் தான் வந்து தூய வைஷ்ணவரான யமுனாச்சாரியார்கிட்ட அவருடைய லீடரான பெரிய நம்பிக்கை தீட்சை வாங்குறார். யமுனாச்சாரியாருடைய சார்பாக வந்து பெரிய நம்பிகள் வந்து ராமானுஜருக்கு வந்து தீட்சை கொடுத்தார். மத்வாச்சாரியாரும் வந்து இதே மாதிரி ஒரு மாயாவாத சன்னியாசிகிட்ட தான் வந்து எல்லா வேதங்களையும் எல்லாம் உபநிஷதங்கள்லாம் படிக்கிறார். அவர் படிக்கும் பொழுதே அவருக்கு அவ்வளவு திருப்தி கிடையாது. ஏதோ இதுல வந்து வேதங்களுடைய மறைப்பொருள், வேதம்னா இன்னொரு பேர் வந்து மறைப்பொருள் சொல்லுவாங்க, சூக்ஷ்மமானது. ஈவன் அது வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சா நம்ம ஸ்லோகங்களை படிச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மறைப்பொருள். அந்த வேதங்கள்ல வந்து
கத்துக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு டவுட் வருது, எப்படி வந்து பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொல்லி கொடுக்குறாங்களே, பிரம்மம் வந்து சத்தியமா இருக்கும்போது அவர்னால உண்டாக்கப்பட்ட இந்த ஜட உலகம் எப்படி வந்து பொய்யாக இருக்க முடியும் சொல்லிட்டு யோசனை பண்ற. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய பேர் வந்து வசுதேவர், வாசுதேவர்ங்கிறது அவருடைய பேர், அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். அதுக்கப்புறம் அவர் வந்து தீசை வாங்கும்போது ஆனந்த் அவருக்கு வந்து பேர் கொடுக்குறாங்க. அவர் நேரடியா வியாசர் சென்று பார்க்கிறார். பத்ரிகாசிரமத்துக்கு சென்று ஃபர்ஸ்ட் அவர் வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதுகிறார். உரை எழுதிட்டு நேரம் வியாசதேவத்தை கொண்டு போய், வியாசதேவர் வந்து ஆக்சுவலி அந்த காலத்துல பத்ரிகாசிரமம் போறதுக்கு வந்து ஈஸி கிடையாது. இப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய ரோடு ஃபெசிலிட்டி இருக்கு, நம்ம கார்ல போயிடலாம். மத்வாச்சாரியர் வந்து வாயு சொல்லி அவங்களுடைய தத்துவமே, மத்வாச்சாரியோடைய மெயின் தத்துவம் வந்து ஹரி சர்வோத்தமா, ஹரி தான் வந்து எல்லாத்துக்கும் உயர்ந்தவர், வாயு ஜீவோத்தமா, ஜீவன்கள்ல சிறந்தவர் வந்து வாயுன்னு சொல்லி அவங்களுடைய தத்துவம், மத்வாச்சாரியருடைய தத்துவம். வாயுவுடைய புதல்வர்கள் 3 பேர். ஒண்ணு வந்து அனுமார், அடுத்தது வந்து பீமன், அடுத்தது மத்வாச்சாரியர். மத்வாச்சாரியர் வந்து சன்னியாசியா இருந்தாலும் ரொம்ப பலசாலியா இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஸ்போர்ட்ஸ் வந்து 2 தான். நம்ம பலவிதமான ஜட ஸ்போர்ட்ஸ் பண்றோம். ஸ்பிரிச்சுவல் ஸ்போர்ட்ஸ் வந்து 2. ஒண்ணு வந்து ரெஸ்லிங், மல்யுத்தம், இன்னொன்னு வந்து நீச்சல். வந்து மக்கள் நினைக்கிறாங்க ஆன்மீக அப்படியே ரொம்ப எலும்பும் தோறுமா எந்த விதமான கஷ்டம் இல்லாம இருக்காங்க. அப்படி கிடையாது. மத்வாச்சாரியார் வந்து இயற்கையிலே ரொம்ப ரொம்ப சக்தி மிக்கவர். வந்து வயல் வளர்ப்பு அந்த மாதிரி என்ன சொல்றது, மக்கள் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அந்த போயிட்டு இருக்கார். அங்கே சன்னியாசி வந்து அந்த பேர் தோண்டும் கருவி வாங்கி ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் வந்து ஏதாவது நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா சாட் பாக்ஸ்ல பேச. சரியா? ஆக்சுவலி நான் வந்து ஒன்னான போஸ்ட் தெரியும், அவங்க அட்மின் வந்து அந்த வந்து நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க வெயிட்டிங்ல போய் இந்த இது ஆஃப் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வரவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். சரியா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுன்னா கேக்குதுன்னா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு கேட்கல, பிரபு கிளியரா கேட்கல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷமா வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. வனமாளி கோபால் பிரபு, மது கோபால் தாஸ் பேசுறேன். உங்க வாய்ஸ் ரொம்பவுமே பிரேக் ஆகுது ப்ரோ, சிக்னல் வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குதா? ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்போ நல்லா கேக்குறது பிரபு. சரிங்க பிரபு, நான் இதை மாத்திட்டேன். பிரபு விஜய் வெங்கடேஷ் பிரபுவோட போனுக்கு வந்திருக்கேன். கேக்குதா? கேக்குறது பிரபு. சில விஷயங்கள் சொல்றோம். என்னங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஜென்ரலா வந்து நம்மளுடைய குருச்சிக பரம்பரையானது வந்து இந்த இங்க கிருஷ்ண பகவத்கீதை முக்கியமா வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி 37
ம். இந்த ஜட உலகமானது எப்படி வந்து பொய்யா இருக்க முடியும்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வருது. அப்ப வந்து வேதங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த சங்கராச்சாரியாருடைய இந்த அத்வைத கருத்துக்கள் வந்து அவர் உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து அத்வைதத்திலிருந்து மாறுபட்டு துவைதம்ங்கிற தத்துவங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றார். இந்த மத்வாச்சாரியருடைய கருத்துக்களை சைத்தன்ய மகாபிரபு அதுல ஸ்லோகம் மத்வாச்சாரியார் சொன்ன ஸ்லோகத்தை நான் சொல்றேன். அவருடைய மெயின் கருத்துக்கள் என்னங்கிறத. விஷ்ணு பரதமம் ஸ்ரீமத்வ பிராகா விஷ்ணு பரதமம் அகிலாம் நாய வேத்யம் ச விஸ்வம் சத்யம் வேதாம்ச ஜீவாம் ஹரி சரண தம்யஸ்ச தேசாம் மோக்ஷம் விஷ்ணு அங்கிரி லாபம் தத் அமல பஜனம் தஸ்ய ஹேதும் பிரமாணம் பிரத்யக்ஷாதி சேதி உபதிசதி. ஹரிபோல் ரிப்பீட் ஆகுது, ஆன் பண்ணியா? ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து விஷ்ணு பரதமம்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் என்கக்கூடிய ஹரி விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேதங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இத வந்து நம்ம சில பிரபுபாதர் வேதம் வழங்கு அறிவுங்கிற இன்ட்ரோடக்ஷன்ல இதை பத்தி சொல்றார். வேதங்கள் தாய் மாதிரி. தந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தாய்கிட்ட தான் போகணும். அப்ப கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேதங்கள்ங்கிற தாய்க்கு போகணும். அதுக்கப்புறம் விஸ்வம் சத்தியம், பகவானுடைய சக்தியான இந்த ஜட படைப்பு வந்து உண்மையானது, பொய் கிடையாது. ஏன்னா மாயாவாதிகள் வந்து ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த ஜெகத் வந்து தற்காலிகமானது, ஆனா பொய் கிடையாது. அடுத்தது வந்து ஜீவனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கு, வேதாம்ச ஜீவம். இதுதான் துவைதான்னு சொல்றது. அத்வைதம்னா எல்லாமே ஒண்ணு, மோனிஸ்டிக் பிலாசபின்னு சொல்லுவாங்க. ஜீவனும் பகவானும் எல்லாம் ஒண்ணும், எல்லா எதுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீயும் கடவுள் நானும் கடவுள். இது மாதிரி இந்த டுவலிசம் மோனிஷம் வந்து நமக்கு மோனிஷம் வந்து இது மாதிரி போதிக்குது. ஆனா டுவலிசம் துவைத்தம் வந்து என்ன சொல்றதுன்னா பகவானுக்கும் நாம பகவான் இந்த பிரகிருதி, இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. இந்த பிரகிருதியும் நம்மளும் வந்து பகவானுடைய சக்திகள், பகவான் வந்து சக்திமான். இது எப்பவுமே இந்த வேறுபாடு இருக்குன்னு சொல்றார். நம்மளுடைய உண்மையான தன்மை, இந்த ஜீவனுடைய தன்மையானது வந்து நம்ம வந்து நித்தியமா பகவானுடைய சேவகர்கள். ரெண்டு விதமான ஜீவன்கள் இருக்காங்க, லிபரேட்டட் அண்ட் இல்யூஷன். நித்தியபத்தா நித்திய முக்தான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஜீவன்கள் இருக்குங்க. அடுத்து நினைக்கிறவங்க பகவானுடைய திருப்பாதங்களை, கமல பாதங்களை அணுகணும்னா, லிபரேஷன் மீன்ஸ் அட்டைனிங் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா, that is entered into the eternal relationship of service of Supreme Personality of Godhead. நம்ம வந்து பகவானுடைய நித்திய சேவைக்கு சென்று அடைகிறதா முக்தி. ஜெனரலா முக்தினா மக்கள் நினைக்கிறாங்க நம்ம வந்து இந்த உடல்ங்கிற ரீதியான கருத்துக்கள் இருந்து விடுபட்டு நம்ம இந்த உடல் வந்து இந்த ஆத்மாவானது பகவான்கிட்ட கலக்கிறதுக்கு பேரு முக்தின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து மத்வாச்சாரியார் அதை வந்து மறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான முக்திங்கிறது வந்து நம்ம பகவானுடைய சேவகர்கள், அந்த பகவானுடைய சேவையில நம்ம வந்து திரும்பவும் போய் சென்றடைகிறது தான் முக்தி. அதுக்கு வந்து நம்ம பகவானுடைய திருப்பாதங்கள், அவருடைய ஆக்சுவலி பகவானுடைய திருவடி சுவட்டை வந்து பின்பற்றுறதுன்னா என்ன அர்த்தம்னா பகவானுடைய அறிவுரைகளை கேட்கறதுன்னு அர்த்தம். அந்த பகவானோட அறிவுரை கேட்டு தத் அமல பஜனம் தஸ்ய ஹேதும், தூய்மையான பக்தி தொண்டு செஞ்சோம்னா நம்மளுடைய அந்த உறவு வந்து ரிவைவ் ஆகும். இந்த வேதங்களை வந்து பிரமாணம் பிரத்யக்ஷம், ஆக்சுவலி அனுமானம் பிரத்யக்ஷம்
பிரமாணம், இந்த மாதிரி 3 விஷயங்கள் மூலியமா நம்ம வந்து டைரக்ட் பிரிசெப்ஷன், இன்ஃபரன்ஸ் அண்ட் வேதிக் அத்தாரிட்டி. நம்ம வந்து வேதங்களை வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து கேட்கறது, டிசெண்டிங், மேல இருந்து வரக்கூடியது ஸ்ருதி. இந்த வேதங்களை அப்படியே ஏத்துக்கணும். இதுக்கும் வந்து சில பிரபுபாதர் வந்து விரிவா வந்து வேதம் வழங்கும் அறிவு முன்னுரையில வந்து சொல்றார். ஹரி கிருஷ்ண சைத்தன்ய சந்திரா, திஸ் வெரி பிரின்சிபல் வேர் தாட் பை சைத்தன்ய மகாபிரபு. மத்வாச்சாரியர்கிட்ட இருந்து, நம்மளுடைய பரம்பரை மத்வ பரம்பரையில இருந்து வருது, மத்வாச்சாரியர்கிட்ட இருந்து இந்த தத்துவங்களையும் எடுத்துக்கிட்டார். முக்கியமா வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை நிறுவும் பொழுது எல்லா ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து 2 விஷயங்களை எடுத்துக்கிட்டார். முக்கியமா மத்மவத்துல இருந்து எடுத்துக்கிட்டது எப்படி மாயாவாதத்தை டிஃபீட் பண்றதுங்கிறதும், 2வது வந்து கிருஷ்ணருடைய வழிபாடு. உடுப்பில வந்து இன்னைக்கு கிருஷ்ணருடைய வழிபாடு செய்யறாங்க. அந்த கிருஷ்ணர் எப்படி கிடைச்சாருங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து மத்வாச்சாரியருடைய ஆரம்பத்துல காலம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து அவர் சந்நியாசம் ஆன பிறகு உடுப்பில அஷ்ட மடங்களை நிறுவுறார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் வந்து என்ன சொல்றது, கடல் தீரத்துல உட்கார்ந்து வந்து அவருடைய சீடர்களோட போய் தவம் பண்றார். அப்படி அவர் வந்து தியானம் பண்ணும்போது அவர் ஒரு கூக்குரல் கேட்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த கூக்குரல் கேட்ட உடனே அந்த பக்கம் பாக்குறார். அப்போ வந்து ஒரு மீடியம் சைட், கப்பல்னு சொல்ல முடியாது, படகுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய படகுன்னு சொல்லலாம், இல்ல சிறிய கப்பல்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது வந்து கடல்ல வந்துகிட்டே இருக்கு. அங்க தத்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே காப்பாத்துங்கன்னு சொன்னோன்னா மத்வாச்சாரியார் வந்து தன்னுடைய சக்தியினாலையும் தவ வலிமையினாலையும் தன்னுடைய குருவை வந்து தியானம் பண்றதுனாலையும் அந்த கப்பலை வந்து காப்பாத்துறார். இதுதான் வந்து மாயாவாதிகளுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் வித்தியாசம். வைஷ்ணவர்கள் எல்லாமே வந்து எந்த கிரெடிட் கிடைச்சாலும் அந்த குருவுக்கு கொடுத்துருவாங்க. தங்களுடைய சொந்த சக்தியில செஞ்சாலும் அதை வந்து கிரெடிட் எல்லாம் குரு மற்றும் கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அதனால வந்து மாயாவாதிகள் அப்படி கிடையாது. சில மேஜிக்கல் பண்ணிட்டு நானே கடவுள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா மாயாவாதிகளும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் மாயாவாதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த மாயாவத்தை பயன்படுத்தி தன்னை கடவுள்னு சொல்லிக்க முடியும். ஆனா வைஷ்ணவர்கள் அப்படி கிடையாது. என்னைக்குமே they are always feel subservient of கிருஷ்ணா. சில பிரபுபாதர் வந்து தன்னை சொல்லிக்கும் பொழுது என்னுடைய குருவுடைய நான் வளர்ப்பு பிராணின்னு சொல்லிக்கிறார். இதுதான் வைஷ்ணவர்களுடைய பணிவு. அது மாதிரி அவரை வந்து தியானம் பண்ணும்போது அந்த படகு வந்து மீட்கப்பட்ட உடனே அவங்க வந்து அவங்க காப்பாத்தினதுனால மத்வாச்சாரியருக்காக என்னன்னா கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. சாமி உங்களுக்கு என்ன வேணும் கேட்டுங்கன்னு சொல்லிட்டு பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து மத்வாச்சாரியார் சொல்றா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வேண்டியது உங்க படகுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, களிமண்ணால மூடப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாறை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவங்க வந்து அது ஆக்சுவலி அந்த படகு கீழே வந்து கோபி சந்தனால மூடப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வஸ்து வந்து அந்த இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அப்போ வந்து ஆக்சுவலி அதை தூக்க முடியல. ஆனா மத்வாச்சாரியர் ரொம்ப பலசாலி. அவர் வந்து தன்னுடைய அந்த மிகப்பெரிய அந்த கோபிச்சந்தன் இதை எடுத்துட்டு வந்து உடுப்பியில அதை வந்து பிரதிஷ்டை பண்றார். அதுக்குள்ள வந்து யார் இருக்காங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார். ரொம்ப அழகான கிருஷ்ணர். ஆக்சுவலி கையில ஒரு மத்தும் கயிறும் வச்சுக்கிட்டு இருக்கார் கிருஷ்ணர். ரொம்ப இந்த கிருஷ்ணர் வந்த ஸ்டோரியும் எப்படி வந்துச்சுன்னா, ஒரிஜினலா வந்து தேவகிக்கு வந்து ஒரு ரொம்ப வருத்தம், கிருஷ்ணருடைய பால்ய லீலையை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த டயத்துல வந்து கிருஷ்ணருக்கு கல்யாணம் ஆகி துவாரகை என்ன சொல்றது ராணிகள்லாம் இருக்காங்க. யாரு துவாரகையில வந்து ருக்மணி தேவி எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு தேவகியோடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக சில நிமிடங்கள் பகவான் வந்து தன்னுடைய பால்ய லீலையை வந்து காமிக்கிறார் தேவகிக்கு. அப்படி காமிச்ச உடனே வந்து அங்க பக்கத்துல வந்து இவங்களும் இருக்காங்க. யார் இருக்காங்க, ருக்மணி தேவி. அவங்களும் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு. அவங்க திருப்தி அடைஞ்ச உடனே டக்குன்னு திரும்பவும் கிருஷ்ணர் வந்து பழைய ரூபத்துக்கு மாறிடுறார். அப்ப வந்து ருக்மிணி தேவிக்கு வந்து ரொம்ப வருத்தம், எனக்கு வந்து இந்த பால்ய கிருஷ்ணரை பார்க்கணும், நீங்க அழகா இருக்கீங்க, ஆனாலும் இந்த பால்ய இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கீங்க, அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அப்போ வந்து பகவான் சொல்றாரு, நீங்க வந்து விஸ்வகர்மாவை கூப்பிடுன்னு சொல்லி கேட்கிறார்.
உடனே வந்து துவாரகையில இருக்கக்கூடிய ருக்மிணி தேவி வந்து விஸ்வகர்மாவை வந்து நினைக்கிறாங்க. உடனே விஸ்வகர்மா வர்றார். ஆக்சுவலி அவங்க பார்த்த அந்த கிருஷ்ணருடைய ரூபத்தை அப்படியே வந்து வடிவமைச்சு கொடுத்துறாரு. அந்த விக்கிரகத்தை வந்து ருக்மிணி தேவி வந்து பல காலம் பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் துவாரகையோடைய, உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணரோட லீலை முடிஞ்ச பிறகு அது வந்து அந்த கடலுக்குள்ள போயிடுது. அந்த விக்கிரகங்கள் ஆக்சுவலி அந்த கடலுக்குள்ள போய் அந்த படகுல ஜென்ரலா கீழே வெயிட் வைப்பாங்க. படகு வந்து நல்லா ஓடுறதுக்காக கீழே வெயிட் வச்சா தான் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தண்ணிக்குள்ள இருக்கும், குறிப்பிட்ட ஹைட் வெளியில இருக்கும். அது மாதிரி இது பண்றதுக்காக அவங்க வெயிட் வைக்கிறாங்க. அதுல வந்து இந்த கிருஷ்ணருடைய விக்கிரகம் அதுக்கு மேல வந்து கோபிச்சந்தனால் மூடப்பட்டு அதுல இருக்கு. மத்வாச்சாரியார் வந்து பகவானுடைய அருள் பெற்றவர்னால அவருக்கு ஒன்னே தெரிஞ்சிருது இங்க வந்து கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த வியாபாரிகளை வந்து காப்பாற்ற முடியுமா இந்த கிருஷ்ணர் விக்கிரகம் வந்து மத்வாச்சாரியருடைய கரங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் உடுப்பியில வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதை பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த 8 மடங்களை நிறுவி அதுல வந்து ஒவ்வொரு மடத்தை சேர்ந்தவங்களும் 2 வருஷம் பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு மடத்தை சேர்ந்தவங்களும் 2 மாசம் வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்கா செஞ்சு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் மத்வாச்சாரியருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மத்வ சம்பிரதாயத்துடைய ஸ்பெஷாலிட்டி வந்து தத்துவவாதிகள். அவங்களுக்கு வந்து பிலாசபி, தத்துவங்கள் வந்து அவ்வளவு அழகா பேசுவாங்க, லாஜிக்கலா பேசுவாங்க. அவங்கள வந்து தத்துவவாதிகள்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம கும்பகோணத்துல வந்து மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த விஜயேந்திர தீர்த்தர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மாயாவாதிய வந்து தமிழ்ல சாதாரணமா சொல்லலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிறார். அந்த மாயாவாதிக்கு வந்து தத்துவபூர்வமா விளக்கம் சொல்லி அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறார். அந்த டிஃபீட் தாங்க முடியாம அந்த வியாசராஜ தீர்த்தர் வந்து அவர் வந்து விஷம் கொடுத்துறார். அந்த விஷத்தை வந்து அருந்திட்டு நரசிம்மருடைய கவசம் பாடி அவருடைய உடம்புல இருக்கிற விஷயத்தை வந்து நரசிம்மர் எடுத்துக்கிறார். இது மாதிரி மத்வ சம்பிரதாயத்துல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க வந்து தத்துவங்களை ரொம்ப ஸ்ட்ராங். சொல்லி ராமானுஜ சம்பிரதாயக்காரங்களும் வைஷ்ணவர்களா இருந்தாலும் அவங்க வந்து மாயாவாதிகள் டிஃபீட் பண்றதுங்கிறத விட அவங்க கைங்கரியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராமானுஜரும் சில மாயாவாதிகளை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து மத்வாச்சாரியருடைய இதுல வந்து எப்படின்னா அவங்க ஸ்பெஷல், அவங்க வந்து பர்டிகுலரா வந்து மாயாவாதத்தை துவம்சம் பண்றது அவங்களுடைய மெயினான நோக்கம். இந்த சந்தர்ப்பத்துல நம்மளுடைய ஆச்சாரியரான சில பிரபுபாதருடைய பிரணாம மந்திரம் சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய புதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாশ্চাத்ய தேசதாகி. இந்த நிர்விசேஷவாதம்ங்கிறது வந்து மாயாவாதம், சூன்யவாதம்ங்கிறது வந்து புத்திஸ்ட். அவங்க வந்து சூன்யத்தை, அவங்க கடவுளை கூட நம்ப மாட்டாங்க, எல்லாமே சூன்யம் நினைக்கக்கூடியவங்க. இந்த 2 வாதங்களையும் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஆணையின் மூலியமா, சைத்தன்ய மகாபிரபு வாணி அவருடைய அறிவுரைகள் மூலியமா இந்த உலகம் முழுக்க சென்று டிஃபீட் பண்ணவர் தான் சில பிரபுபாதர். அதனால நம்ம வந்து மத்வா சம்பிரதாயத்துல வர்றோம். அதனால வெறும் எனக்கு வந்து சேவை செய்யத்தான் தெரியும், எனக்கு தத்துவங்கள்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. we should know the philosophy. மத்வ சம்பிரதாயத்துக்கும் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்து ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு உடுப்பிக்கு போயிருந்தப்போ அவங்களுடைய சம்பிரதாயத்துல இந்த வர்ணாசிரமத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இந்த வர்ணாசிரமத்துல வந்து மொத்தம் 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. தர்மம்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 இது வந்து புருஷார்த்தங்கள்னு சொல்றாரு. எங்க சைத்தன்ய மகாபிரபு அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பஞ்சம புருஷார்த்தம்னு சொல்லிட்டு. புருஷார்த்தங்கள்னா அந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள், மனித வாழ்க்கையோட நோக்கம்ங்கிறதுதான் புருஷார்த்தங்கள்னு சொல்றது. இந்த பஞ்சம புருஷார்த்தம் என்னன்னா பகவானுக்கு அன்போட கிருஷ்ண பிரேமம்ங்கிறது தான் வந்து கிருஷ்ண பிரேமம் தான் பஞ்சம புருஷார்த்தம் சொல்லி சைத்தன்ய மகாபிரபு எஸ்டாப்ளிஷ் பண்றார் அங்க. ஆனா அந்த டயத்துல வந்து 2 விஷயங்களை வந்து
சைத்தன்ய மகாபிரபு அப்ரிஷியேட் பண்றாரு. ஒன்று வந்து இந்த மாயவாதத்தை டிஃபீட் பண்றதும், இன்னொன்று வந்து பர்சனல் வர்ஷிப், பகவானை வந்து நபரா பார்க்கறது. ஆக்சுவலி சாதாரணமா பிரம்மம்ங்கிறது வந்து சிலவங்க வந்து அருவமா பார்க்குறவங்க இருக்காங்க, சிலவங்க நிர்விசேஷம், அவங்க எந்த குணமும் இல்லாதவரா பார்க்கக்கூடிய நிர்குணா இந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் குணங்களும் இல்லாதவர் நினைக்கிறவங்க வந்து பிரம்மத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் வந்து திவ்யமான குணம் உடையவர். பகவானுடைய குணம் வந்து சாதாரணமா அந்த முக்குணங்களுக்குள்ள வராது. அவருடைய குணம் எப்படிப்பட்டது? திவ்யமான குணம் உடையவர். பகவத்கீதையில பகவானே இதை பத்தி சொல்றாரு. யாரு இந்த திவ்யத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, இதை தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்திலேயே அவங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு சென்று தகுதி அடைஞ்சிடறாங்க. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோபேதி தத்வதக தியக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சுவார்ச்சனான்னு சொல்றாரு. இந்த மாதிரி பகவானுடைய இந்த அற்புதமான ரூபத்தையும் லீலைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுத்தவர் வந்து மத்வாச்சாரியார். முக்கியமா ஸ்ரீமத் பாகவதத்துக்கு 1600 ஸ்லோகத்துக்கு வந்து அவர் வந்து விளக்க உரை கொடுத்திருக்கார். ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து பாகவதத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதோ அல்லது பாகவதத்தை கோட் பண்ணி உபன்யாசம் கொடுக்கறது வந்து வழக்கு கிடையாது. ஜென்ரலா வேதங்கள் உபநிஷதங்கள் மட்டும்தான் கோட் பண்ணுவாங்க. மத்வாச்சாரியார் காலத்துலதான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து மக்கள்கிட்ட பிரபலம் ஆயிருக்கு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு காலத்துல இன்னும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து அமல புராணம். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதங்கள் எல்லா உபநிஷதங்களை விட வியாசதேவருடைய இது வந்து வியாசதேவருடைய வேதாந்த சூத்திரத்துக்கு பல பேர் கமெண்ட் எழுதியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாங்கன்னா, வியாசதேவருடைய ஒரிஜினல் கமெண்ட்ரி, அந்த ஆத்தரே கொடுத்த கமெண்ட்ரி வந்து ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்றாரு. அதனால வேதங்கள் வேதாந்தங்கள் எல்லாம் சொல்லி புரிய வர்றதை விட நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் வந்து வியாசதேவரை பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் பகவத்கீதைக்கு உரை எழுதின உடனே வியாசதேவரை பார்க்கறதுக்காக பத்ரிகாசிரமம் வந்து செல்றார். அப்ப வியாசதேவரே மத்வாச்சாரியார் முன்னாடி தோன்றி அவருக்கு வந்து சொல்றார், பர்டிகுலரா வந்து உன்னுடைய ஒரே ஒரு சின்ன திருத்தம் மட்டும்தான் இருக்கு. என்னன்னா, அவர் வந்து தனக்கு அந்த எழுதும் பொழுது ரொம்ப பணிவான மனநிலையில என்னால முடிஞ்ச அளவுக்கு பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி யார் சொல்றா? மத்வாச்சாரியார். அதுல மட்டும் மாற்றம் செய்யுங்க. ஆக்சுவலி ஏன்னா வந்து வாயுபுத்திரனான ஹனுமானும் அர்ஜுனனும் ஒரே டயத்துல பகவத்கீதை கேட்கிறாங்க. அதனால மத்வாச்சாரியாரும் வந்து ஆக்சுவலி அவருக்கு இன்னொரு பேர் வந்து பூர்ண பிரக்ஞா, முழுமையான கான்சியஸ் உடையவர். பூர்ண பிரக்ஞாங்கிறது அவருடைய பேரு. அதனால அவர் வந்து இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் நீ அவதரிச்சிருக்க. நீ வந்து ஏதோ கொஞ்சமா எழுதியிருக்கேன் இந்த மாதிரி. இது வந்து படிக்கிறவங்க மனசுல வந்து என்ன வரும், அவர் கொஞ்சம் தான் எழுதியிருக்காருங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகத்தை எடுக்கிறதுக்காக சில வார்த்தைகளை மாற்றி எழுதுங்க சொல்லி வியாசதேவர் அட்வைஸ் பண்றார். அதுக்கப்புறம் வியாசதேவர் வந்து மகாபாரதத்துக்கு தாத்பரிய நிறுவனம் பண்ணும். ஏன்னா வந்து மகாபாரதத்துக்கு வந்து பல பேர் அதுக்கு விளக்கங்கள் கொடுத்து அதோடைய மைய கருத்தையே எடுத்துருவாங்கன்னு சொல்லி வியாசர் வந்து தெரிஞ்சு மத்வாச்சாரியருக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறார். எப்படி வந்து பாகவதம் எழுத சொல்லி நாரதர் வந்து வியாசருக்கு சொல்றாரோ, அதே மாதிரி இந்த மகாபாரதத்தை பற்றி தத்துவ விளக்கங்களை யாருனாலையும் மாற்ற முடியாதபடி ரொம்ப விரிவாகவும் உறுதியோடும் எழுத சொல்லி மத்வாச்சாரியாருக்கு வந்து வியாசதேவர் வந்து ஆணை சொல்றார். அதனாலதான் மத்வாச்சாரியர் வியாசதேவர் என்னைக்குமே இருக்காரு. 13ஆம் நூற்றாண்டுல பிறந்த மத்வாச்சாரியார் அவரை போய் பார்க்கறனால நம்மளுடைய இந்த குரு சீட பரம்பரை மத்வருக்கு அப்புறம்தான் வந்து நமக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஈக உலகுல வாழக்கூடிய ஆச்சாரியர்கள் வர்றாங்க. அதுலயும் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கும் மத்வ சம்பிரதாயத்துல சிலவங்க வந்து சில என்ன சொல்றது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு. என்ன வேறுபாடுகள்னா, நம்ம வியாசரோடைய மத்வாச்சாரியருடைய சீடர் பத்மநாபர், அதுக்கப்புறம் நரஹரி, மாதவர், அக்ஷோப்பியர்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றோம். இந்த மத்வாச்சாரியர் அடுத்து வரவங்க சிலவங்க எல்லாமே நேரடியா மத்வாச்சாரியருடைய சீடர்கள்னு சொல்லி மத்வ சம்பிரதாயத்துல சொல்றாங்க. இதுக்கு வந்து எப்படி இது கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா,
இதுக்கு வந்து ராமானுஜ சம்பிரதாயத்துல இருந்து இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னா, யமுனாச்சாரியார்களுடைய சீடர்கள் தான் வந்து பெரிய நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், திருமலை ஆண்டான், இவங்க எல்லாருமே வந்து யமுனாச்சாரியுடைய சீடர்கள். ஆனா வந்து ராமானுஜருக்கு இவங்க சிக்ஷா குருவாவும் இருக்காங்க, அதே நேரத்துல வந்து பெரிய நம்பிகள் தீக்ஷா குருவாவும் இருக்காரு. ஒரு வகையில அவங்க வந்து ராமானுஜருக்கு வந்து காட் பிரதர்ஸ், ஆனா இன்னொரு வகையில அவங்க குருக்கள். இதுக்கு வந்து நம்ம ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சிக்ஷா குருக்கள். அதனால வந்து இந்த நம்ம சம்பிரதாயமானது வெறும் தீக்ஷா பரம்பரை மட்டும் கிடையாது, சிக்ஷா பரம்பரை. அதனால இதுல கொடுக்கப்பட்ட விஷயங்களானது வந்து இந்த சிக்ஷா பரம்பரையா எடுத்துக்கணும். அவங்க எல்லாருமே காட் பிரதர்ஸா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க அறிவுரைகள் கொடுத்துக்கிறாங்க. அதனால சிக்ஷா பரம்பரைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த பரம்பரையில் அற்பு மாதவேந்திர பூரி வரைக்கும் நம்ம மத்வ சம்பிரதாயம், மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி லட்சுமிபதி வரைக்கும் மத்வ சம்பிரதாயம் வருது. இந்த லட்சுமிபதி கிட்ட இருந்து மத்வ சம்பிரதாயத்துல இருந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு மாதவேந்திர பூரி நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த கிருஷ்ண பிரேமை பற்றி விளக்கமா ஆரம்பிக்கிறது வந்து மாதவேந்திர பூரி கிட்ட இருந்துதான். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயம் நம்ம பகவானே நேரடியா வந்து இந்த கிருஷ்ண பிரேமையை வந்து பரப்புறதுக்காக வந்தார். மத்வாச்சாரியார் வந்து கிருஷ்ண லீலையிலையும் இருக்கார். அவரும் வந்து ஒரு மஞ்சரியா இருக்கார். மாதவ சக்கின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு. மாதவ சக்கியா இருந்து கிருஷ்ணர் லீலையும் கலந்துக்கிறார். சிலவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் மற்ற 4 சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்றோம், அப்புறம் ஏன் சைத்தன்ய மகாபிரபு சில ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கார்? நம்ம வந்து ஆச்சாரியர்கள் சொன்னது அப்படியே திரும்ப சொன்னா போதுமே, எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணுமான்னு சொல்லி சொன்னோம்னா, ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய லீலையை நடத்த வர்றதுக்கு முன்னாடியே மற்ற ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து அவரை அனுப்பி வைக்கிறது வந்து ஆதிசங்கரர். ஆக்சுவலி புத்திசம்ங்கிறது வந்து ஏறக்குறைய வந்து நாஸ்திகம். அந்த நாஸ்திகத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்காக வந்து ஆக்சுவலி ஏன் நாஸ்திகம் பேசப்படுதுன்னா, புத்தர் கூட வந்து காரணமா தான் இந்த விஷயங்களை பேசுறாரு. ஏன்னா மக்கள் வந்து வேதங்களை தவறா பயன்படுத்தி தங்கள் புலம் திருப்திக்காக பலவிதமான மிருகவதை செய்ய ஆரம்பிச்சிடாங்க. அதனால வேதங்களை வச்சுதான் இவங்க இப்படி செய்யறாங்கன்னு வேதங்களை மறுத்து புத்தர் வந்து தன்னுடைய கொள்கைகள் அகிம்சை, வேதங்களுடைய அடிப்படை கொள்கையான அகிம்சை எல்லாம் வந்து நிரூபணம் பண்ண முயற்சி பண்ணார். ஆனால் இன்னைக்கு புத்திசம்ங்கிற பேர்லயே மிருகவதை நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து அந்த புத்திசத்தை வந்து இந்தியா பூரா பரவி இருந்தது. திரும்பவும் ஆதிசங்கரர் வந்து இந்த புத்திசத்தை வந்து சொல்லி அதை வந்து சமாளிக்கிறதுக்காக மாயாவாதம் பேசி அவர் வந்து புத்திசத்தை வந்து தோற்கடிச்சார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாயாவாதத்தை தோற்கடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ராமானுஜாச்சாரியார் வந்தார். ராமானுஜாச்சாரியர் வந்து கொஞ்ச நாட்கள்லயே மத்வாச்சாரியார் வந்தார். ராமானுஜர் வந்து ஏறக்குறைய வந்து நமக்கு வந்து 10வது நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். ராமானுஜர் 13வது நூற்றாண்டுல மத்வாச்சாரியார் வர்றார். மத்வாச்சாரியார் வந்து ஃபுல் மாயாவாதத்தை எராடிகேட் பண்றார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து, ஏன்னா கிருஷ்ண பிரேமைங்கிறது டைரக்டா மக்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியாது. மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் படிப்படியா விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு மத்வ சம்பிரதாயத்தை தேர்ந்தெடுத்து இதுல வந்து மாதவேந்தர் பூரி மூலமா கௌடிய சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய உயர்வை நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து சில சமயம் நம்ம வந்து ஒண்ணு என்ன பண்ணுவோம், மற்ற சம்பிரதாயங்கள்லாம் வந்து வெறுப்போம், இல்ல எல்லா சம்பிரதாயத்தையும் கேத்துக்கணும். ரெண்டுமே தவறு. நம்மளுடைய சம்பிரதாய உயர்வை தெரிஞ்சுக்கணும், மற்ற சம்பிரதாயங்களை மதிக்கணும். அதுவும் பர்டிகுலரா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுக்கணும். இது வந்து சைத்தன்ய மகாபிரபு சில பிரபுபாதர் மூலியமா நமக்கு வந்து எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. பிரபுபாதருடைய புத்தகங்களை ஆழமா படிக்கணும். நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய எப்படி வந்து விஷ்ணு பரதமம் அகிலாம் நாயவேத்தியம் சொல்லி மத்வாச்சாரியார் சொல்றாரோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்குறாருங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்ரீமத் பாகவதம் முன்னுரையில பிரபுபாதர் சொல்றார். நம்மளுடைய தத்துவப்படி
கிருஷ்ணர், நந்த மகாராஜனுடைய புதல்வனான கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவதம். அவர் அவர் லீலை செய்த அந்த பிருந்தாவனத்திற்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி கிருஷ்ணர் வழிபட தகுந்தவரோ அதே மாதிரி அவருடைய பிறந்த இடமான பிருந்தாவனமும் வழிபட தகுந்தது. அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் எந்த வழிபாடு செஞ்சாங்களோ அதுதான் உயர்ந்த வழிபாடு. அது மாசு மறிவற்றது, தூய்மையான அன்பின் அடிப்படையாக கொண்டது. வெறும் சடங்குகளுக்கும் மற்றும் நம்மளுடைய என்ன சொல்றது வெறும் தத்துவங்களுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதாது. நம்ம அன்பின் மிகுதியில பகவானுக்கு தொண்டு செய்யணும். ஒரு சாதாரணமா ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இது 2 வகையில பார்க்கலாம். இந்த குழந்தை உடம்பு சரியில்லைங்கிறது கவனிக்க வேண்டியது கடமைங்கிறதுக்காகவும் அப்பா அம்மா அவங்கள பார்த்துக்கலாம். இன்னொன்னு இயற்கையிலேயே அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய அன்புனால அந்த குழந்தைய பார்த்துக்கலாம். இந்த 2வது வகை தான் நம்ம கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இது வெறும் சட்டத்திட்டங்களுக்காக நம்ம பயிற்சி பண்ணல. ஏன்னா ரூப கோஸ்வாமி இதை பத்தி உபதேசாமிர்தத்துல சொல்றார். என்ன சொல்றார்? நியம கிரக நியம ஆகிரகா. சட்டங்களை எந்த சட்டங்களை ஆன்மீகத்துல உள்ள சட்டங்களை கடைபிடிக்காம இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு கடமைக்காக கடைபிடிக்கும். ஆனா நம்ம உண்மையிலேயே அன்பின் மிகுதினால சொல்லி நம்ம இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கோம்னா, நம்ம உபவாசம் இருந்துட்டு சாப்பாட்டையே நினைச்சுக்கிட்டே இருந்தோம், அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் காலத்துல சில சமயம் சிலவங்க நிர்ஜலமா இருந்து ஒரு மூளையில சில சீடர்கள் முடங்கி கிடந்தாங்க. அப்ப பக்தி சித்தாந்த சரி சொன்னார், முக்கியம் என்ன, கிருஷ்ண பிரச்சாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா, நீங்க ஏகாதசிக்கு அன்னைக்கு கிரைன் சாப்பிட்டு கூட நீங்க போய் பிரச்சாரம் பண்ணணும். ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிரைன் சாப்பிடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சாரம்ங்கிறது முக்கியம். நம்ம பகவானுக்கு அன்பு செலுத்தும் பொழுது பகவானுடைய திருப்தி தான் ரொம்ப முக்கியம். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்குறார். ஈவன் பகவான் மேல பிரேமையில சில சமயம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், சில என்ன சொல்ல எக்ஸ்டாட்டிக் மாற்றங்கள் பக்திக்கு தடையா இருந்தா அது கூட வேண்டாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, பகவானை பார்க்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி பகவானை பார்க்கறது அந்த பார்வையை மறைக்குது. ஏன்னா நம்ம சிஷ்டாஷ்டகத்துல சொன்ன மாதிரி புலகை நிச்சிதம், பகவானுடைய நாமத்தை சொன்னாலே அப்படியே உடல்ல பலவிதமான மாற்றம், நயனம் கலத்து தாரையா கத்கத ருத்தையாகிறான்னு சொல்லிட்டு உடல்ல பல மாற்றங்கள் வரும். ஆனா அந்த மாற்றங்கள் கூட பக்தி தொண்டுக்கு தடையா இருந்தா வேண்டாம்னு சொல்றதுதான் நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, சில பிரபுபாதர் ஆகட்டும், பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஆகட்டும், வேற யாருமே தங்களுடைய உடல்ல இந்த மாதிரி நான் எக்ஸ்டாட்டிக்கா பகவான் மேல பிரேமையோட இருக்கேன்னு சொல்லி காமிச்சுக்கலாம். சில சமயம் சில மக்கள் கேட்கறாங்க, நீங்க யாராவது இங்க பியூர் டிவோட்டி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. எந்த பியூர் டிவோட்டியும் தன்னை பியூர் டிவோட்டின்னு சொல்லிக்க மாட்டார். அந்த தைரியத்துல அவங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க. உண்மையிலேயே சில பிரபுபாதர் எந்த எக்ஸ்டாட்டிக் சிம்டமும் வெளி காமிச்சுக்கல. அதனால இன்னைக்கு மத்வாச்சாரியருடைய இந்த மத்வாச்சாரியர் கேட்கிறப்ப மத்வாச்சாரியர்கிட்ட வேண்டிக்கலாம், நம்ம கிருஷ்ண பக்தியில உள்ள தத்துவங்களை முறைப்படி கத்துக்குவோம், ரொம்ப டீப்பா கத்துக்குவோம். யாருமே நம்மளை என்ன சொல்றது தத்துவத்துல டிஃபீட் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல இன்னொரு காரியம் இருக்கு, இந்த தத்துவங்கள் நான் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அகங்காரத்தோட போய் யார்ட்டையும் போட்டி கலைக்காதீங்க. அதுவும் சாஸ்திரங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல. நம்ம மக்களை தத்துவத்துல ஜெயிக்கிறத விட அவங்களோட இதயத்தை வென்று அவங்களும் கிருஷ்ண பக்தர் ஆக்குறது தான் நம்மளுடைய தத்துவம் தெரிஞ்சுக்கிறதோடைய பலன். நம்ம ஒருத்தரை தத்துவத்துல டிஃபீட் பண்ணிட்டு அவருக்கு இஸ்கான் பக்கமே தலை வச்சு படுக்க முடியாதபடி கொஞ்சிட்டோம்னு வச்சுக்கலாம், உண்மையிலேயே நம்ம டிஃபீட் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக அவரை ஏதோ ஒரு வகையில கிருஷ்ண பக்தியில கூட்டிட்டு வரணும். கிருஷ்ணர் மேல பிரேமை கிடைக்கிறதுக்கு நம்ம காரியங்கள் செய்யணும். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் பர்டிகுலரா திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜோடைய காலத்துல நடந்தது. ஒரு இடத்துல ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் பிரச்சாரம் பண்ண போயிருக்கார். அங்க ஒருத்தர் மாயாவாதி ஒருத்தர் அவர் வந்திருக்கார். அவர் பார்த்திருக்கார். ஜெயபதாக மகாராஜ் அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி அவர் கிருஷ்ண
கிருஷ்ணர் மேல வந்து அவர் பக்தி கொண்டு வந்துட்டாரு. ஆனா மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அவருடைய பழைய மாயாவாதி குருவை கிட்ட கேட்டு திரும்பவும் வந்து மாயவாதம் பேசினாராம். அப்ப வந்து அங்க ரத யாத்திரை நடந்துட்டே இருந்திருக்கு. ரத யாத்திரை முடிச்ச உடனே வந்து சௌத்ரி ஜெயபிரதா மகாராஜ் வந்து அங்கே டெம்பிள் பிரசிடென்ட் சொன்னாராம், இந்த பெர்சன்ட்ட வந்து யாருமே தத்துவங்கள் பேச வேண்டாம், அவருக்கு நிறைய சேவை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னார். அப்ப வந்து அவர் சேவை அதே மாதிரி அந்த பிரசிடென்ட்டும் அவருக்கு வந்து நிறைய சேவை கொடுத்தாராம். இந்த கொடுத்த பிறகு இன்னும் சில வருடங்கள் கழிச்சு திரும்பவும் சௌத்ரி ஜெயபிரதா மகாராஜ் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. போன உடனே அவர் வந்து இனிஷியேஷன்ல அந்த மாயாவாதி வந்து வரிசையில நிக்கிறாராம். இதுல என்ன தெரியுதுன்னா, தத்துவங்கள்ல டிஃபீட் பண்றதை விட அவங்க வந்து கிருஷ்ணர் மேல அட்ராக்ஷன் ஏற்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறது. இன்னொரு இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட், இது வந்து அருள் திரு புரிஜன் பிரபு அவர் வந்து பர்சனலா சொன்னார். அவர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பகவானுடைய உருவத்தை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அருவவாதி. அவருக்கு வந்து பகவானை பத்தி பல விதத்துல வந்து சாஸ்திரங்கள்லாம் கோட் பண்ணி பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் கன்வின்ஸ் ஆகல. அப்போ வந்து பிருந்தாவனத்துல வந்து புரிஜன் பிரபு இருந்திருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த டயத்துல மதியம் வந்து ராஜபோக ஆரத்தி நடந்துகிட்டே இருந்திருக்கு, நீ போய் ராஜபோக ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நேரா வந்தார், கௌரணித்தையை பார்த்தார், கிருஷ்ண பலராம பார்த்தார், ராதா சியாம் சுந்தர் இவங்கெல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு இவ்வளவு நேரம் தத்துவங்கள் பேசி கன்வின்ஸ் ஆகாத பெர்சன் உடனே போய் ஒத்துக்கிட்டாராம் புரிஜன் பிரபுட்ட, கிருஷ்ணருக்கு அழகான ரூபம் இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து கிருஷ்ண பக்தி ஆனது பிரச்சாரம் பண்ணணும், தத்துவங்களை முறையா கத்துக்கணும், யாருக்கிட்டையும் டிஃபீட் ஆகக்கூடாது. அதே நேரத்துல மற்றவங்களை டிஃபீட் பண்றது நம்ம நோக்கம் கிடையாது, அவங்கள வந்து கிருஷ்ண பக்தர்கள் ஆக்குறது தான் நம்மளுடைய நோக்கம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம மத்வாச்சாரியாட்ட நல்லா ப்ரே பண்ணிக்குவோம். நம்மளும் வந்து கிருஷ்ணருடைய ரூபத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவோம். அருவவாதிகள் வைக்கும் வாதங்களுக்கு பதில் சொல்ல கத்துக்குவோம். அதே நேரத்துல அவங்கள வந்து அன்பால வென்று அவங்களையும் கிருஷ்ண பக்தர்களா மாற்றுவோம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜெய் மத்வாச்சாரியா கி ஜெய். கௌர பிரேமநந்தே. ஹரி நமது கோபால் பிரபு, நம்முடைய மனமார்ந்த நன்றியை இஸ்கான் கோவை பதிவு செய்கின்றது பிரபு. ரொம்ப தெளிவாக மத்வாச்சாரியார் அவர்களை அறிமுகப்படுத்தி அவருடைய பங்களிப்பு என ரொம்ப கோர்வையா ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி பிரபு. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம். இப்போ வனமாளி கோபால் பிரபு எடுத்து சொன்ன இந்த உபன்யாசம் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா ஒவ்வொருவராக அவசரப்படாம பொறுமையா உங்களுடைய மியூட் பட்டன், அந்த மைக்ரோஃபோனை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல உங்களோட கைகளை, டிஜிட்டல் கைகளை நீங்க உயர்த்தியும் காமிக்கலாம். இந்த மாதிரி நான் கேள்வி கேட்க பிரியப்படுறேன் அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வத்தை சொன்னீங்கன்னா ஹோஸ்ட் உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரா கேட்கலாம். இந்த வகுப்புகள் சம்பந்தமாக கேள்விகள் இருந்தா ரொம்ப நன்றாக இருக்கும். இப்பொழுது பக்தர்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். திருமதி அர்ச்சனா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. இப்ப வந்து ரொம்ப நன்றி பிரபுஜி, இவ்வளவு அழகான விளக்கத்துக்கு. இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ வைஷ்ணவர்கள்லாம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் வந்து கைங்கரியத்துக்கு மட்டும்தான் அவ வந்து முக்கியத்துவம் கொடுப்பா அப்படின்னு. பட் ராமானுஜர் வந்து அவரை டிஃபீட் பண்ண வந்தப்ப கூட வந்து he did not sign the petition that அத்வைத்தம் தான் வந்து அத்வைத் philosophy is the பெஸ்ட் ஒன். அப்படி இருக்கும்போது அது எப்படி கைங்கரியத்துக்கு மட்டும்? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கேள்வி கேட்டதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ வந்து ஒரு மத்வரை கூப்பிட்டு, மத்வா சம்பிரதாயத்தை வரவிட்டு கூப்பிட்டு நம்ம தத்துவங்களை பேசணும்னா அவங்க தத்துவங்கள் பேசுவாங்க. மத்வ சார் ஆக்சுவலி நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்துல நிறைய பேர் பார்த்தோம்னா கைங்கரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பர்டிகுலரா வந்து தேசிகன், நம்ம வந்து சொல்ற வடகலையில உள்ளவங்க கூட வந்து சில சமயம் வந்து ஸ்பீக் தத்துவங்கள். பட் இருந்தாலும் பிராக்டிக்கலா வந்து முக்கியத்துவம் வந்து என்ன சொல்றது, இப்போ இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு அத்வைத்தி வந்து ராமானுஜர்கிட்ட வந்து தத்துவங்களை பேசுவார்.
பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் பயங்கர வாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல ராமானுஜர் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடும் அவருக்கு. அவரை டிஃபீட் பண்ண முடியாம கஷ்டப்படுவார். அப்போ வந்து ராமானுஜர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம ரெங்கநாதரை வேண்டிக்குவார். ரெங்கநாதர் அவருக்கு ஐடியா கொடுப்பார். நீங்க வந்து யமுனாச்சாரியருடைய இந்த பர்டிகுலர் சுலோகத்தை வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பேச போகும்போதே அவருடைய கன்விக்ஷனே வந்து இஸ் பிகம் வெரி பவர்ஃபுல். ரொம்ப தேஜஸா போவாரு. அந்த அத்வைதி வந்து எதுவும் பேச மாட்டார். அவர் காலில் விழுந்து அவருடைய சீடரா மாறிடுவார். ஆக்சுவலி அதுல வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு இப்ப அதுக்கு தான் நான் இங்க சொன்னேன், இஸ்கான்ல கூட நம்ம வந்து தத்துவங்களை கத்துக்கணுமே ஒழிய தத்துவங்களை வச்சு மற்றவங்களை டிஃபீட் பண்றது நம்மளுடைய கோல் கிடையாது. நமக்கு வந்து அல்டிமேட்லி வந்து கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுறதும், நான் வந்து ராமானுஜாச்சாரியார்ட்ட இருந்து சம்பிரதாயத்துல இருந்து சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கிட்டது ஒண்ணு வந்து கைங்கரியம், இன்னொன்னு வந்து என்ன சொல்றது, மறந்தும் புறம் தொழாதார்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு சம்பிரதாயத்திலிருந்து 2 விஷயங்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு எடுத்திருக்கார். அதுல வந்து முக்கியமா ஸ்ரீ சம்பிரதாயத்துல ஒண்ணு கைங்கரியமும், இன்னொன்னு வந்து இந்த மறந்தும் புறம் தொழாதார், சேஸ்ட் டு அவர் கிருஷ்ணர்கிட்ட மட்டும் இருக்கிறது. இதுதான் இந்த விஷயங்களை எடுத்துட்டு இருக்கார். இது வந்து நான் வந்து சொல்றது அவங்களுக்கு தத்துவமே தெரியாதுன்னு சொல்லல. பிகாஸ் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கைங்கரியாங்கிறது சொல்றேன். பிகாஸ் ஏன்னா தேசிகர் வந்து கவிதார்க்கிக சிம்மம்னே நம்ம சொல்றோம். ஏன்னா அவரை பார்த்த உடனே அவர் சொல்ற அந்த சொல்யூஷன்ஸ்ல those people who talk about Mayavadam or about the Advaita philosophy's greatness or Dvaita philosophy greatness, they become defeated because of the words he is going to deliver. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம ஸ்ரீ சம்பிரதாயத்தை பத்தி சொல்றதுனால எப்படி நம்மளுடைய இந்த மத்வ சம்பிரதாயத்துல வந்து வியாசருக்கும் மத்வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம நம்மாழ்வாருக்கும் நாதமுனிகளுக்கும் ஆக்சுவலா இந்த பரம்பரை வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வக்சேனர், ஸ்ரீ மகாலட்சுமி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு அப்புறம் பல காலம் கழிச்சுதான் வந்து நாதமுனிகள் அவர்கிட்ட போய் கேட்கிறார். இதே மாதிரி எப்படி மத்வ சம்பிரதாயத்துல நம்ம இந்த கேப் இருக்கோ, இந்த காலம் வித்தியாசம் இருக்கோ, அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல அந்த கால வித்தியாசங்கள் இருக்கு. நாதமுனிகள்கிட்ட இருந்தா இப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படியே வந்து வழி வர்றாங்க. கரெக்டா? ஆமாஞ்சி. ஆமா. இதுல வந்து எப்படின்னா நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய தத்துவங்கள் எப்படின்னா அச்சிந்திய பேதா பேத தத்துவம். இதுல வந்து சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து அளவால வந்து வேறுபட்டவர்கள், குவாலிட்டினால குணத்தினால வந்து ஒன்றுபட்டவர்கள். இதுதான் நம்மளுடைய தத்துவம். ஆக்சுவலி ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்றார். மத்வாச்சாரியர் என்ன சொல்றாரு, ரெண்டும் வேற வேறன்னு சொல்றாரு. ஆனா வந்து எப்படி வந்து ஒரு கடல் அளவு நீர்ல கடல்ல உள்ள நீரும் உப்பு கரிக்கும், அதுல ஒரு சொட்டு தண்ணி எடுத்தாலும் உப்பு கரிக்கும். ஆனா வந்து அளவு வேற வேற. ஒரு சொட்டு தண்ணியும் கடலும் ஒண்ணு கிடையாது. இதுதான் வந்து நம்மளுடைய தத்துவம். இதுல வந்து நம்மளுடைய தத்துவங்கள் ஆச்சாரியர்கள் பர்டிகுலரா நமக்கு பலதேவ் வித்யாபூஷன், விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூரர், பலதேவ் வித்யாபூஷன் மற்றும் ஆச்சாரியர்கள் வந்து இதை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பர்டிகுலரா ஒற்றுமை எடுத்துட்டு பார்த்தோம்னா வைஷ்ணவர்கள் எல்லாருமே ஒரு ஒற்றுமைன்னா எல்லாருமே விஷ்ணு வழிபடக்கூடியவங்க வைஷ்ணவர்கள். அதுல வந்து சின்ன சின்ன அந்த தத்துவங்கள் மாற்றங்கள் இருக்கு. நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கிருஷ்ண பிரேமையை சொல்லி கொடுத்துருக்காரு. இதுல கிருஷ்ண பிரேமை எங்க வருதுன்னா இந்த அறம்பொருள் இன்பம் வீடு அதையும் தாண்டி வரும்போதுதான் இந்த கிருஷ்ண பிரேமைங்கிறது வருது. அதுக்கு முக்கியத்துவம் ஆழ்வார்களும் கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை பிரச்சாரம் பண்ண போது வந்து ஆச்சாரியர்கள் வந்து பர்டிகுலரா அந்த கிருஷ்ண பிரேமை பத்தி அதிகமா சொல்லி கொடுக்கல. ஏன்னா வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த எஸ்டாட்டிக் லவ்ங்கிறது வந்து நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், இவங்க 3 பேருமே வந்து பகவானை வந்து இறை காதல்ல இருந்து இருந்திருக்காங்க அவங்க. மற்றபடி தாய் அன்புல வந்து பெரியாழ்வார் இருந்திருக்கார். வாசல்ய சாக்கிய பாவத்துல வந்து மணிசை ஆழ்வார் இருந்திருக்கார். மேக்சிமம் ஜென்ரலா ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து நமக்கு இஸ்கான்ல செஞ்சுக்கிற அவங்க எல்லாருமே தாசிய ரசம் தாங்கிறது. ஆனா உண்மை அது கிடையாது. ஆழ்வார்கள் வந்து எல்லா பாவத்திலையும் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா
ஆழ்வார்களுடைய அந்த மாதுரிய பாவம் வந்து ஸ்வக்கிய பாவம். ஸ்வக்கிய பாவம்னா பகவானை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு தொண்டு செய்யறது. எப்படி ருக்மணி தாயார், அப்புறம் நம்ம சத்யபாமா அவங்கெல்லாம் செஞ்சது. சைத்தன்ய மகாபிரபுடைய தத்துவங்கள் படி வந்து பரக்கிய பாவம். பரக்கிய பாவம்னா கோபியர்களுடைய மனநிலை. ஆக்சுவலி ஸ்வக்கிய பாவத்துக்கும் பரக்கிய பாவத்துக்கும் வித்தியாசம் முக்கியமா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸ்வக்கிய பாவத்துல வந்து நீ கணவன், நீ என்னை காப்பாற்றணுங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மஸ்ட் ஆயிடுது. அதுல ஒரு பாண்ட் இருக்கு. ஆனா இதுல வந்து எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. கோபியர்கள் அவங்க வந்து அந்த அது வந்து இந்த ஜட உலகத்துல வந்து அது என்கரேஜ் பண்ணப்படுறது இல்லை. ஆன்மீக உலகத்துல அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த பாவத்துல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு தொண்டு செய்யறது. இதுதான் பரக்கிய பாவத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி. அதனால தத்துவங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் வந்து டிஃபீட் பண்றது நிறைய மாயாவாதிகளை வந்து ராமானுஜ மத்வ சம்பிரதாயத்துல பயங்கரமா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் இப்போ டிஃபீட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பர்டிகுலரா வந்து யாதவ பிரகாசரையே மாத்திடுறாரு. ஆனாலும் வந்து அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து பிலாசபி பேசியெல்லாம் மாத்தல. யாதவ பிரகாஷோட அம்மா சொல்றாங்க, நீ போய் ராமானுஜர்கிட்ட போய் சரணடைன்னு சொல்லி நீ யாதவ பிரகாசர் வந்துட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம்னா ஆர்கியூமெண்ட்டை விட பிராக்டிக்கலா வந்து அவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல. ஈவன் ராமானுஜருடைய ரிலேட்டிவான அவர் பேர் என்ன, கோவிந்தர், அவரு கூட வந்து மாயாவதியா மாறிறார் யாதவ பிரகாசர் மூலியமா. ஆனா அவரையும் வந்து என்ன பண்றாரு, திருமலை நம்பிகள் போய் தான் அவரை வந்து திரும்ப திருத்தி கொண்டு வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு மரத்தை தலைகீழா நட்டி தண்ணி ஊத்துறாரு. அவர் அங்க தத்துவங்களை கூட வந்து பிராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவரை வந்து நீ செய்யறது தப்புன்னு புரிய வச்சு அவரை கொண்டு வர்றாரு. இது வந்து ஒவ்வொரு சம்பிரதாயத்துல உள்ள சில ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறதுக்காக மற்ற சம்பிரதாயத்துல அது இல்லவே இல்லைங்கிறது கிடையாது. ஓகே, கேள்வி கேட்ட அர்ச்சனா மாதாஜிக்கு நம்மளோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமா வந்து இப்ப கைங்கரியம்ங்கிறது பார்த்தோம்னா ராமானுஜ சமுத்திரத்துல மட்டும் கைங்கரியம், உடுப்பிலையும் அங்க வந்து ஆச்சாரியர்கள் பராய மடத்துல வந்து கைங்கரியம் செய்யறாங்க. பட் ஆனா இம்பார்ட்டன்ஸ் அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வேறு பக்தர்கள் பங்கேற்பாளர்கள் யாராவது கேள்விகளை கேட்க விருப்பப்பட்டா இப்ப கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். வனமாலி கோபால் பிரபு. எஸ் பிரபு. இப்போ நீங்க மத்வாச்சாரியரை பற்றியும் அவருடைய கோட்பாடுகள், அவர் பிரச்சாரம் செய்தது, முன் வைத்தது, அதையெல்லாம் ரொம்ப கோர்வையா அழகா சொன்னீங்க. இப்போ பெரும்பாலான நபர்கள் இஸ்கானோடு தொடர்பு கொண்டு பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பாங்கில் வருகின்றோம். அதாவது இஸ்கான் தொடர்பு ஏற்படுவதற்கு முன்பு பக்தியை பற்றியோ அல்லது பகவத்கீதையின் உபதேசங்களை பற்றியோ ஆழமான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்போ இஸ்கானுடைய தொடர்புனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த பக்திக்கு பங்கு செய்த பிரதான ஆச்சாரியர்கள், மத்வாச்சாரியர்கள் போன்ற சிறந்த சிரோர்மணிகளை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அப்போ இந்த சமயத்துல அவர்களை பற்றிய தேடல்கள்ல நமக்கு ஆர்வம் இருக்கிறதுனால, ஆர்வம் மிகுதியினால ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடாது, ஒரு கவன சிதறுதல். இது எப்படி நம்ம கையாளணும் பிரபு? இது ஆரம்பத்துல இருக்கக்கூடிய எளிமையான பக்தர்கள். ஆக்சுவலி இதுல முக்கியமா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்றேன். எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. மதுரையில வந்து நாங்க கூடலுக பெருமாள் கோயிலுக்கு போவோம். அங்க வந்து அந்த படங்கள்ல வந்து பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணர் தான் முதற் கடவுள்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பொற்களி அறுத்த அந்த சம்பவங்கள் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து இதே பர்சன் கிருஷ்ண பக்திக்கு வந்த பிறகு அந்த கோவில்ல போய் பார்க்குற பார்வைக்கும் கிருஷ்ண பக்தி இல்லாத சமயத்துல பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி, அது இவர் வந்து பொற்கிளிய எடுத்தாரு, இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. பட் கிருஷ்ண பக்திக்கு வந்த பிறகுதான் அந்த ஆச்சாரியர்களுடைய உண்மையான அருமை தெரியுது. இப்ப நம்ம கையில வந்து வெண்ணெய் இருந்தாலும் அந்த வெண்ணெய் ஊருக்குன்னா நெய் ஆகும்னு தெரியாம இருந்தா வெண்ணெயை கையில வச்சு ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த இந்தியாவுல வந்து பக்திங்கிறது இருக்கு. நமக்கு பல ரூபத்துல வந்து முன்னோர்கள்னாலேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ ஏதோ ஒரு வகையில பக்தி கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் சில பிரபுபாதர் மற்றும் அவருடைய சீடர்களுடைய தொடர்பு கிடைச்ச பிறகுதான் அந்த பக்தியோட அருமையை நமக்கு தெரியுது. இல்லைன்னா எல்லாருமே வந்து பக்தியை வலியுறுத்ததை விட
பக்திங்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட்டா தான் நினைக்கிறாங்களே ஒழிய, வாழ்க்கையில வந்து முக்கியம் வந்து நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும், கௌரவமா வாழணும், நிறைய உயர்ந்த பதவி அடையணும். இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனா பிரபுபாதிட்ட வந்த பிறகுதான் ஈவன் ஹரிநாமம் சொன்னா கூட இந்த ஹரிநாமம் தான் வாழ்க்கையில வந்து சிறந்தது. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். இந்திரலோகம் கூட வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஹரிநாமம் உயர்ந்ததுன்னு எப்ப தெரியுது? ஆச்சாரியர்களுடைய அந்த சம்பந்த ஞானம் கிடைச்ச பிறகுதான். அதனால நம்ம வந்து இஸ்கானுக்கு வந்த பிறகு நமக்கு மற்ற ஆச்சாரியர்கள், உன்னதமான ஆச்சாரியர்கள் பத்தி அவங்களை அப்ரிசியேட் பண்ணாலும் நம்மளுடைய அந்த லாயலிட்டி, விசுவாசம்ங்கிறது வந்து நமக்கு இந்த ஜட பந்தத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தவர் வந்து சில பிரபுபாதர். அதை மறந்துடக்கூடாது. ஈவன் நம்ம வந்து பாசுரங்கள் பாடலாம், அபங்கங்கள் பாடலாம், நாராயணியம் பாடலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடலாம். இது மாதிரி ஈவன் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கூட நம்ம வந்து இன்னும் பல ஆச்சாரியர்கள், துக்காராம் மற்றும் துளசிதாசர், கனகதாசர், இந்த மாதிரி பல விதமான ஆச்சாரியர்களுடைய பாடல்கள்லாம் இருக்கு. ஆனா அதோட உண்மை எப்போ விளங்குனது, எப்போ நம்ம வந்து அந்த சாஸ்திர கண் கிடைச்சது, ஓம் அஜான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயாம், அந்த கண் எப்போ கிடைச்சதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சந்தர்ப்பத்துல நான் பிருந்தாவனத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் என்னன்னு கேட்டேன். சங்கரோ சரவணனோ சம்திங் ஏதோ சொன்னார். அவர் சொன்ன உடனே என் பிரபு தீட்சை வாங்கலையான்னு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னார், நான் வந்து மத்வ சம்பிரதாயத்துல இருந்து வர்றேன். மத்வ சம்பிரதாயத்துல நான் வந்து இப்ப கிருஷ்ண பக்தியும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ மத்வ சம்பிரதாயம் எப்பாவது நம்ம கோவிலுக்கு போனா என்ன கேட்கிறேன், நீங்களும் மத்வ சம்பிரதாயம் தானே, ஏன் மத்வ சம்பிரதாயத்திலே தீட்சை வாங்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு யாரு வந்து பேசிக்கா நீங்க உடல் அல்ல ஆத்மா, ஆன்மீக வாழ்க்கை தான் முக்கியமானதுங்கிறத சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டேன். அது இஸ்கான் தான் சொல்லி கொடுத்தது. அப்ப நீங்க இஸ்கான்ல தான் தீட்சை வாங்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்துருச்சு, இஸ்கான்ல நிறைய குருக்கள் இருக்காங்களா, யார்கிட்ட தீட்சை வாங்குறது? எனக்கு முக்கியமா அவர் 2 குருவோட பேர் சொன்னாரு. அந்த 2 குருக்கள்ல ஒருத்தர் நான் தீட்சை வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், யார்கிட்ட வாங்குறதுன்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னேன், ஒரு குரு கிட்ட வந்து யார்கிட்ட உங்களுக்கு ரெகுலரா தொடர்பு பண்ண முடியுமோ அந்த குரு கிட்ட தீட்சை வாங்கிக்கோங்க. இன்னொரு குருவை வந்து சிக்ஷா குருவா எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து என்ன இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஜட தலைகள்ல இருந்து ஆன்மீகத்தோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தது சில பிரபுபாதர். அதனால நம்ம எல்லா தத்துவங்களையும் கத்துக்கிட்டு அதை பிரபுபாதருடைய சேவையில பயன்படுத்தணுமே தவிர, நாங்க வந்து ஏற்கனவே எனக்கு எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு அதனால அதை தான் நான் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னோம்னா, இந்த தாத்தா சொல்லி கொடுத்து நம்ம ஹாப்பியா இருக்கோம். ஆனா நம்மளுடைய உண்மையான தாத்தாவா இருக்கக்கூடிய சில பிரபுபாதர் சொல்லி கொடுத்து இன்னும் பரமானந்தமா மாறி இருக்கோம். இந்த பரமானந்தமா மாறினதை வந்து மற்றவங்களையும் பரமானந்தம் கொடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி உட்கார்ந்துட்டோம்னா பிரச்சாரம் யார் பண்றது? அதனால நமக்கு எல்லா தத்துவங்களையும், நம்ம கத்துக்கிட்ட தத்துவங்கள் அனைத்தையும் பிரபுபாதருடைய சேவையில ஈடுபடுத்துறதுக்கு பேர் தான் 100% சரணாகதின்னு. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்றேன், ப்ரே பண்ணிக்கோங்க, கிருஷ்ணருக்கு வந்து நான் 100% யூஸ் ஆகணும்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தத்துவங்கள், தெரிஞ்சுக்கிற தத்துவங்கள், நடுவுல பல பேர் மூலமா கத்துக்கிற தத்துவம் எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில, பிரபுபாதருடைய சேவையில ஈடுபடுத்தணும். பிரபுபாதருக்கு விசுவாசம் இருக்கணும். ஆக்சுவலி நம்ம பகவான்கிட்ட போறதுக்கு வந்து 2 காரியம் இருந்தா போதும். ஒண்ணு வந்து சாண்டிங், இன்னொன்னு வந்து மகா விஸ்வாசம். ஆக்சுவலி ஒரு ஸ்லோகம் நம்ம ஜென்ரலா கோட் பண்றது உண்டு. அதுல இருந்து முக்கியமான தாத்பரியம் என்னன்னா, குரு மேலையும் கிருஷ்ணர் மேலையும் யாருக்கு பூர்ணமா நம்பிக்கை இருக்கோ அவருக்கு எல்லா வேத உண்மைகளும் ரிவீல் ஆகும்னு சொல்லிருக்கு. அது மாதிரி நம்ம வந்து ஆச்சாரியர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கிட்டு நம்மளுடைய சம்பிரதாயத்தை உயர்வையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி, எல்லாரையும் நம்ம சம்பிரதாயத்துல கூட்டிட்டு வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது. சப்போஸ் ஒருத்தர் வந்து மற்ற சம்பிரதாயத்துல ஒழுங்கா கடைபிடிக்கிறோம், அவரையும் அப்ரிசியேட் பண்ணணும். நம்ம சில சமயம் என்ன பண்றோம்னா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்ட உடனே உங்க சம்பிரதாயம் அப்படி, அந்த சம்பிரதாயம், எந்த சம்பிரதாயம் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். வைஷ்ணவரா இருந்தா சந்தோஷம், அவர் வந்து எந்த மடத்துல இருக்காருங்கிறது கிடையாது. ஆனா யாருக்கிட்ட வைஷ்ணவம் கத்துக்கிட்டு இருக்காரோ அவருக்கு நன்றியோட இருக்கு. சப்போஸ் ஒருத்தர் வந்து மத்வ சம்பிரதாயத்துல
ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு நான் அவருடைய குருவுக்கு அவர் வந்து விசுவாசமா இருக்கு, அங்க தீட்சை வாங்கணும். ராமானுஜ சம்பிரதாயத்துல கத்துக்கிட்டு இருந்தா அங்க வாங்கி தீட்சை வாங்கணும். இஸ்கான் மூலியமா கத்துக்கிட்டு இருந்தா இஸ்கான்ல தான் தீட்சை வாங்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் சில சமயம் நான் ட்ரெயின்ல போகும்போது கௌடிய சம்பிரதாயத்துல உள்ள மக்கள் கூட மற்ற கௌடிய மடத்துல உள்ளவங்க பார்ப்பேன். அவருக்கு வந்து பேசிக்கா கௌடிய மடத்திலேயே பக்தி கிடைச்சுன்னா அவர் கௌடிய மடத்துக்கே நன்றியோட இருந்தா போதும். நமக்கு இஸ்கான் மூலியமா, இந்த இஸ்கான் பிரச்சாரம் மூலியமா வந்து நமக்கு பக்தி கிடைச்சா இஸ்கானுக்கு நன்றியோட இருந்து பிரபுபாதருக்கு நன்றியோட இருந்தா தான் நமக்கு கிருஷ்ணர்கிட்ட போக முடியுமே தவிர, இல்லை நான் வந்து ஏதோ ஒரு வகையில நான் பக்தி செய்யறேன், நான் வந்து பக்தி செய்யறது நிப்பாட்டல, நம்ம ஏன் இஸ்கானுக்கு தான் திருப்திப்படுத்தணும்னா, ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இந்த அளவுக்கு வந்து பிரபுபாதருடைய சீடர்கள் நினைச்சிருந்தாருன்னா அவங்களும் வந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் போதும் நானே வீட்டுல இருந்து பயிற்சி பண்றேன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்குமா? அப்ப நம்ம வந்து இஸ்கானுக்கு விசுவாசமா இருக்கிறனால இன்னும் பல பேருக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த நம்ம விசுவாசம் இல்லாட்டின்னா என்ன ஆகும், பல பேருக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியா மாறி. அதனால நமக்கு எங்க நம்ம வந்து பகவானை பத்தி யாரு வந்து கண் திறந்து வைக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில நம்ம வந்து இஸ்கான் கோயம்புத்தூர் பக்தர்களுக்கு என்னோட ஜென்மத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி உயர் திரு வனமாலி கோபால் பிரபு. ரொம்ப ஆழமாக அதே சமயத்துல தெளிவாக நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இணைந்து கொண்ட அத்துணை பக்தர்களும் இந்த உபன்யாசத்தில் உயர் திரு வனமாலி கோபால் பிரபுடைய சத் சங்கத்தையும் மத்வாச்சாரியர் பற்றி அவர் எடுத்து உரைத்த இன்னையுடைய சிறப்புரையினுடைய முழு பலனையும் எல்லாரும் கிடைக்கப்பெற இருந்திருப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த தொகுப்புல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பற்றிய சிறப்பு உபன்யாச தொகுப்புல இன்று உயர் திரு வனமாலி கோபால் பிரபு ஸ்ரீபாதா மத்வாச்சாரியரை பற்றி நமக்கு எடுத்து விளக்கி சொன்னாங்க. இதே போல தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மூத்த பக்தர்கள் ஒவ்வொருவராக இந்த இணையதள நேரடி ஒளிபரப்பு மூலமாக பல மூத்த வைஷ்ணவ சிரோமணிகள் சிறப்பான ஆச்சாரியர்களை பற்றி மிக தெளிவாக ஆழமாக அவருடைய பங்களிப்பு அவர்களை பற்றி நமக்கு எடுத்து சொல்ல இருக்கிறாங்க. இப்பொழுது இணைந்து கொண்ட அத்துணை பக்தர்களும் மற்றவர்களுக்கும் இதை பற்றிய விவரங்களை எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த வரக்கூடிய நாட்களில் ஒளிபரப்பாக உள்ள இந்த விசேஷ உபன்யாசத்தில் பங்கு கொண்டு பகவான் கிருஷ்ணனுடைய கிருபையை பெற வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த புருஷோத்தம அதிக மாதத்துல பக்தர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்களை பற்றி இன்னமும் அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் ஆழமாகி இன்னும் நிறைய சேவைகளை செய்திட வேண்டும். சில பிரபுபாருடைய மிஷன், அவருடைய இந்த பிரச்சார இயக்கம் வலிமை பெறுவதற்காக நம்முடைய சிறிய பங்களிப்பினை இன்னும் உத்வேகத்தோட செய்திட வேண்டும் என்பதற்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளை திரு பக்தி வினோத சுவாமி மகாராஜ் அவருடைய மேற்பார்வையில அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம செய்யணும். அவருக்கு இந்த தருணத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுகின்றோம். இன்று உபன்யாசம் அளித்த உயர் திரு வனமாலி கோபால் பிரபுவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை ரேகைப்படுத்துகின்றோம். மிக விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியில் அவரை சந்திக்க நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருக்கின்றோம். பங்கேற்பாளர்களுடைய சார்பாகவும் இஸ்கான் கோவையின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உயர் திரு வனமாலி கோபால் பிரபுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. இணைந்த அத்துணை பக்தர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. कृष्ण भक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः।
देवाय कृष्ण भक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः वृन्द्यायै तुलसी देवाय प्रियायै केशवस्य च कृष्ण भक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः तुलसी देवाय प्रियायै केशवस्य च कृष्ण भक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः वृन्द्यायै तुलसी देवाय प्रियायै केशवस्य च कृष्ण भक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः राधा कृष्ण सेवा पवो हे अभिलाष
वृंदायै तुलसीदेवाय प्रियायै केशवस्य च कृष्णभक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः। वृंदायै तुलसीदेवाय प्रियायै केशवस्य च कृष्णभक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः। वृंदे देवी तुलसी महारानी की। जय राधा माधव कुंज विहारी राधा माधव कुंज विहारी जय राधा
Thank you.
I will chant that once or twice and then I'll go ahead with the translation and purport. Or if you feel you have the time, I can have you also chant. Prakrite kriyamanani gunaihi karmani sarvashah ahankara vimuthatma kartaham iti manyate. Please repeat after me. Prakrite kriyamanani Prakrite kriyamanani gunaihi karmani sarvashah gunai karmani sarvasah ahankara vimuthatma ahankara vimudhatma aham iti manyate. kartaham iti manyate. Prakrite kriyamanani Prakrite kriyamanani karmani sarvashah gunai karmani sarvasah ahankara vimuthatma ahankara vimudhatma kartaham iti manyate. kartaham iti manyate. Translation and purport by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Translation: the spirit soul, bewildered by the influence of false ego, thinks himself the doer of activities that are in actuality carried out by the three modes of material nature. Purport: two persons, one in Krishna consciousness and the other in material consciousness, working on the same level, may appear to be working on the same platform, but there is a wide gulf of a difference in their respective positions. The person in material consciousness is convinced by false ego that he is the doer of everything. He does not know that the mechanism of the body is produced by material nature, which works under the supervision of the Supreme Lord. The materialistic person has no knowledge
that ultimately he is under the control of Krishna. The person in false ego takes all credit for doing everything independently. That is a symptom of his nescience. He does not know that this gross and subtle body is the creation of material nature under the order of the Supreme Personality of Godhead, and as such, his bodily and mental activity. And as such, his bodily and mental activity should be engaged in the service of Krishna and Krishna consciousness. The ignorant man forgets that the Supreme Personality of Godhead is known as Rishikesha, or the master of the senses of the material body. But due to his long misuse of the senses and sense gratification, he is factually bewildered by the false ego, which makes him forget his eternal relationship with Krishna. Om Jnana-timirandasya Jnana-Shalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Right. This is a very wonderful, famously quoted shloka. Krishna is explaining here, Arjuna has refused to, or rather is considering refusing to fight this war. And therefore, he is given reasons which he thinks are important. And he has finally also said that actually, I don't know what is right, what is wrong, and I'm not able to decide. So he submits himself to Krishna. So Krishna is here telling him, your decision not to fight is coming out of your false ego, actually. Prakrite kriyamanani gunai karmani sarvashah ahankara vimudhatma kartaham iti manyate. Ahankara vimudha atma. Ahankara means aham kara. I am the doer. Ahankar means I think very great about myself because I think I can do. I am great. I know. What do you know? Ahankar. Ahankar comes from ahamkara. I am the doer syndrome inside. So when a person thinks that he is the doer and there is nobody else needed, there is no necessity for God, for anything, it's all because of me, I take full credit for it, then factually he is wrong. Factually, as per Bhagavad Gita, he is wrong because nothing you can do if the Lord as Paramatma does not sanction it. All your endeavors will be useless. You will never be able to achieve the result. But somehow, because the Lord knows you are a little foolish, a little stubborn kid, and He's having that feeling that you're my child and you're sometimes like this, it's okay. And because of His mercy, He grants it and it happens and they get the feeling, see, I did it. But even the credit that you get out of doing something successfully and the thrill of doing it, all that is actually given to you by the Lord's arrangement, even though you are not the person who's actually achieving it. Many times we see people need that feeling, that credit, that recognition, that appreciation to make them keep going in this world, although they may know it is not true also. Sometimes people have to that extent wanted that they know that they have not done it and somebody else has done it. They won't even steal the credit. And if they are known and if we know that you have stolen the credit and still we say, okay, nice, you've done it great, they feel great about it. On stolen credit also they feel great. So much is that desire to get recognition, appreciation for something that you do. Karma phala, we are so much attached to the result that we don't mind that we have not done it, still we get the credit, we are happy. We are happy.
So sometimes people give credit to kids. Although they have not done it, it's, oh, wonderful, so nice, you did that, amazing you are. And the kid really smiles and so happy. The soul is by nature addicted to getting credit for things that the soul does, right? So this is a very amazing aspect of material life, that persons in this world, they seek that type of appreciation, credit. Krishna is saying, actually, on your own, you can never do. Na kartritvam na karmani lokasya srajati prabhu na karma phalasvam samyogam svabhavastu pravartate. Whatever you are apparently doing also, you're doing under the pushing of the three modes of material nature: sattva, rajas, and tamas. You may have a desire to take the credit, but the doing also, you're able to do because you're influenced by material nature and you're doing. Because on your own, you'll never be able to do without the pushings of material nature. You have no capacity to do it. Krishna's energy, inferior energy. You see, Krishna is explained, superior energy, apareya mitastuvanyam prakritim vidyame param. The higher energy, higher prakriti is the soul, but the inferior energy, prakriti, is matter, material nature. The soul is situated inside material nature, and he exploits matter and material nature. And in order to do that activity also, he needs energy of matter, energy of material nature to be influencing him, and only then he does. So Krishna is saying, na kartritvam na karmani. You are not the doer. Lokasya srajati prabhu. The Lord, Master inside this body, the soul thinks he's a doer, but actually he's not. Na karma phala samyogam. He is also not the person duly supposed to be enjoying the result of that activity. He is simply acting helplessly out of the pushings of material nature. Swabhavastu pravartate. Swabhava, your character, your nature, based on your horoscope, your karma, and how the modes are acting on you. Helplessly you act according to that. So this is a science of work. This is the science of how things happen. But we can be completely blind to it. We may not even know how the mechanics or how things are happening in this world, but that doesn't matter. But that doesn't really matter. Things happen the way it is set up. There is a very good arrangement, and it is foolproof. It's perfect, and it is complete and holistic. There's no fault in it. And inside that, unbeknownst to you, you're situated. But you take credit for the whole machinery facilitating many things for you. But that's okay. That's the way a conditioned soul is. When I say conditioned soul, it means he is conditioned by the modes to act, will, think, behave in a certain way. So it's predictable how you will act, what you will do, because the software works on you, the program works on you, and you are predictable. If I say these things nowadays, people will say, no, we have free will. Yes, you have free will, but you're not in a position to exercise it because you don't even know yourself as different from your body, your mind, your intelligence. When we actually get to know ourselves, then we can actually navigate our way to be able to exercise our free will. Nobody says no. So work is a science. How things happen, how you work, and how you get the results, right? So Krishna is explaining prakriti kriyamanani. It is prakriti that is doing. Gunai karmani sarvashaha, through the gunas. But the puffed up, false egoed atma, ahankara vimuda atma, super fool. Mudha means fool, vimuda means super foolish atma.
Kartaham iti manyate. He thinks I am the doer. See, this is a very profound statement because we all get our identity validated on the basis of what we do in this world. I am an entrepreneur. I am an industrialist. I am a speaker, orator, a motivational speaker. I am a businessman. I am a housewife. I am a mother. All these things are false ego caps that we wear. And it's very important for us that we playing that role and we are validated by those roles, right? And our identity is very much based on those titles, and from that titles flow the things that we do. So we identify ourselves very much with our titles and the jobs that we do flowing from that titles. That's what we are. And that's how we are recognized in this world. That is a sad truth. But the fact is that you are not your title. You are not identified by the jobs you do flowing from that job description and that title. You are completely different from that. You are a spirit soul. You have a separate identity. Completely different from this. That is a mechanical, robotic portion of yourself, which goes on. But you, as a personality, are distinctly different. You don't need to be in that position. You don't need to be moved and pushed by Prakriti. You can actually be independently situated if you have a little bit of spiritual realization. That's a statement here, right? So normally we don't like to hear this. If we hear that, oh, I really don't have any role to play. I'm just a dumb machine. Somebody works on me and I work. But that's the way we have been taught. That's the way we have been educated. That's a paradigm that has been thrown on top of us. And that's what life is about for everybody, right? But the truth is, ahankara vimudhatma kartaham iti manyate, you can get out of that. You see, you can get out of that. Thinking that I am the doer can be, stopped with a little knowledge. That's why Krishna is explaining in Bhagavad Gita how this world works. Who are the people making it work? What are the energies in operation? What are the technicalities involved? And how you are situated inside there. What's your role? What's your role? All this we can understand very nicely from Bhagavad Gita. And the person who has created it, the person who is running it, is speaking, the real creator. So we can get a lot of information from Bhagavad Gita on this basis. So when we get to actually examining our work, we will see that we should not, the way to get out of this is, don't become too much identified with your work and don't get your identity out of the work that you do or the title that you have based on your work. Try to see yourself like Bhagavad Gita tells us, you are spirit soul, not this body. This body is worked upon by the three modes, and the body, mind, intelligence function according to the three modes. You really, in your conditioned state, do not have much of a say on it. You really don't have much of a say on it. But if you wake up spiritually as a spirit soul, then you have a good chance of seeking right that this is my body, I run it the way I should. And once you're woken up spiritually, you will not be doing this regular work for sense gratification. There is a better way of using this body, mind, and intelligence for a higher purpose, which is more thrilling, more beneficial, and ultimately the goal of life. So when you wake up spiritually, you start hitching up, take the reins. Enough of this. I did all this wandering enough. Now I want to focus, hitch up properly, and be able to reach the real goal of life. I had enough of moving around here and there. I have this vehicle, yantra rudhani mayaya. I have this car, this body, and it has been given to me. It's very precious possession.
And obviously, it's a mobile vehicle, and it is meant to take you from one place to the other, right? Just like if you have a car, it's not that you keep on looking at the car and take photographs with it and not do anything about it. And you should inquire, what is this car? What does it do? How I could use it, and start using it. What's it meant for? Right? It's not that, imagine you got a new car, somebody gifted you a car or whatever, and then you say, so nice, and lick it up and, hug it and polish it and brush it and sit inside and take pictures and come out. You will definitely drive it. You'll actually, let's go to this place, let's do that, let's put the car to use. In the same way, this body is not a thing for you to shoot selfies alone. It's not a thing for you to deck it up nicely and look in the mirror alone. That's not the purpose. The purpose is you should utilize it. Om Tat Vishnu Paramam Padam Sada Pashyanti Surayah Diriva Chakshur Atatam Tat Vipraso Vipinyavo Chagruvagum Sasamindate Vishnu Yat Paramam Padam. The destination, it says, is to go Param Padam, the lotus feet of the Supreme Lord. Here is your vehicle, right? Set the controls right and move towards that. This is the goal of life. Nate vidu swartha gatim hi Vishnu. Prahalad is telling his schoolmates, people don't know that their destination goal is to go back to Godhead. Why are they getting stuck up with different types of work and different types of results and trying to enjoy those results and then creating more karma and then actually getting entangled further and going round and round and round? They should utilize the vehicle properly for scoring the amazing goal. And that is the purpose of life. How to utilize this vehicle. So then your idea about work will completely change. Anything that does not give me my destination, anything that does not give me my goal, why should I do it? Why should I do it? I keep it to a minimum. I'll keep it to a minimum. And I will develop that type of an attention towards what I'm supposed to do. Now, you are doing karma yoga. From karma to karma yoga. Karma yoga means to link up, to hook up. So my activity with this body and senses, mind and intelligence, I will do it so that it gives me credit, it gives me spiritual credit, and I can move ahead towards the real destination of life. What is that type of work? That type of work is called devotional service. Doing service to the Supreme Personality of Godhead. Bhagavad Dharma, Sanatana Dharma, your eternal position. You start doing that now, even in your conditioned state itself. When you start doing that even now, it brings out purification of this egoistic idea you have. When the purification comes through, gradually you come to understand who are you. The more you understand who are you, and the more you actually purify yourself, the more your spiritual identity becomes clear. In this way, gradually, a person moves up and comes to a position of realization, right? So this is what Krishna is telling here. Don't get stuck up. Don't be an ahankara vimuda atma. The tendency to ask for credit, the tendency to ask for recognition is very, very deeply entrenched. We get validated by the people around us. We want people around us. Hello? We want people around us to actually credit us with appreciation. Otherwise, we have no enthusiasm to do these things. Definitely. I'm not saying that we should drop everything down. We'll have right now no enthusiasm. We should take it step by step. Right now, without making any other change, we should simply include that type of activity which will actually give us spiritual credit. Krishna will personally give you that spiritual credit, right? So doing
devotional service to the Lord, chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Worshipping the Lord's Archa Vigraha, offering your food and bhoga, garlands, flowers, everything as a service to the Lord during the Arati, and remaining in consciousness of the Lord, reading Bhagavad Gita and meditating on these instructions, speaking to other persons who are doing this and having their association, performing some devotional service to the Lord. I distribute the Bhagavad Gita to others. I actually tell somebody else to chant Krishna's name and explain these things to others. In this way, as we get into practical devotional service, Karma Yoga, utilizing our body and everything and offering the fruits of our effort to Krishna, right? Gradually, you become purified of that understanding that I am the doer. And you understand that actually material nature is the doer. And the person behind material nature is Krishna. Maya adhyakshena prakriti suyate sacharacharam. Hetunanena kaunteya jagat viparivartate. Under my superintendence, this material energy is working. I am directing it. So Krishna is actually the person through material nature and through the various agencies making things happen. We recognize that. The moment you start recognizing that, you've already made a very big progress. That's why Bhagavad Gita is important, because Bhagavad Gita tells how things work in this world. What exactly is happening, right? So, various instances in the lives of many devotees illustrate this. Bhakti Vedanta Swami, Srila Prabhupada's life history is one amazing example. Very amazing example. His spiritual master asked him that he should go to foreign lands, to the English-speaking countries, the Western world, and present this information and knowledge of the Bhagavad Gita. So for many, many years, he was wondering, how will I be able to do it? I'm least qualified. I've never been out of India. I don't know that type of culture. I'm brought up, he was just thinking and thinking and thinking and praying to Krishna. I've got this order from my spiritual master and I want to do it, but I can't imagine myself ever doing it. It's North and South Pole apart. Me and that type of a thing. But finally, he decided I must try at least to do it. At least I must try to do it. So he made an attempt when he was 70 years old. 69, 70 years old, he started working on it. And he was visiting this lady who was the proprietor of a big shipping company, the Scindia Steam Shipping Corporation, in those days in 1965. And he waited a long time to see her, and she told him, you don't go at this age in the ship, you will die. I don't think you should go at this age. Why you want to go at this age? You should have gone much earlier. At least when you're 50 years old, you should have gone. It's not too late, of course. But then this is really late. And she was very worried something will happen. He said, no, don't worry. Krishna will protect you. You are a devotee and I am also a devotee. Don't worry, nothing will happen. Please give me a facility. I don't have the money, otherwise I'd have given you the money. I was a businessman before, now I'm a sannyasi. So somehow he convinced her. And she gave him a free cargo passage in a cargo ship called the Jaladuta. And he sailed for more than 40 days in that. He had 2 heart attacks, 2 massive heart attacks in the ship. But he said, I'm completely surrendered to Krishna. I've given myself to Krishna. Whatever you want, you may do with me, Krishna. You may use me as your puppet to speak this message to people in America. I'm making this very bold journey. Anything can happen to me. If I pass away from my body, then I have at least tried to execute what my Guru told me. At least that satisfaction will be there. So in this way, completely dependent on the Lord as the doer. And when he arrived near Boston, he wrote on his diary, my Lord, this place is full of Rajogun, Tamogun. People are so passionate. I do not know why you have brought me here. I and these people are poles apart. I don't know how I will be able to do, but you must be having a plan. You must be having a plan.
You make my words effective to them. You are situated in their heart as Paramatma. If you want, you can convince them. I am a nobody. This is how, in a very humble mode, you are the doer, I am your instrument. You are the doer, I am your instrument. Nimitta matram bhava sabya sachim. Krishna told Arjuna, you don't worry about all these things, just become my instrument. I'll get everything done for you. In this way, Prabhupada became an instrument. We don't have to do to that level and extent immediately. We can go step by step. He became an instrument, and through him, Krishna carried this message of the Bhagavad Gita to so many people all over the world. So many people all over the world. And Prabhupada throughout was recognizing that and said, I'm just an instrument. Krishna is utilizing me. I'm a willing instrument. So he told his followers, you too, please carry out what I say, because I alone cannot do this. All of you are needed. And if all of us engage in the service to the Lord, he will be so pleased. And when he is so pleased, he'll confer his mercy on you. And if his mercy comes on you, everything will work wonderfully for you. You'll be a happy soul. So we are asking everybody the option to be an instrument of the Lord in the following of Bhaktivedanta Swami Prabhupada is still available. It will constantly be available. We need to hook up. I will do a little bit something because that is my constitutional duty. As a spirit soul, as a servant eternally of Krishna, I must do some seva for Krishna. Let me do something. And let me chant Hare Krishna as per God's order. Let me read Bhagavad Gita. Let me do something. Let me distribute Bhagavad Gita to somebody. Let me speak this, what I've heard today, to somebody. I am not a free person, you can tell them. We are not free to do what we are doing. We are doing under the modes, but actually we can become free. It's our impression and our notion, our perception that we are free to do what we want. But although it looks like freedom and we are able to do certain things, it is happening only by the sanction of a higher force. We are not really free. On our own, many things will be withdrawn and we can do almost nothing. This realization can come to us. Therefore, we are humbled. Therefore, we worship the Supreme Lord and remain his instrument. And whatever happens to us, we consider this to be the mercy of the Lord. So this is the mood of a devotee. This is the mood of a bhakti yogi. He's fully dependent on the Lord for anything to happen and things to take place. So how we can translate that into our life? We don't have to make some very fantastic changes immediately like Prabhupada. We don't have to take a cargo ship and fly and take off somewhere or go. We have to observe all necessary precautions. This is COVID times. We are at home. We have more time. We will, for today and for tomorrow and other days, I will recognize the Lord as a significant player in the activities in my life. Let me purposely, deliberately do that. Let me understand how it works. Let me go in front of the Lord and offer prayers. Let me chant Krishna's name deeply. Let me read the Bhagavad Gita and consider these things deeply. Let me offer myself in prayer to the Lord. Take a picture of the Lord or anything, chant in front of the Lord and offer your prayers. Get connected with the Lord. We can start with simple steps like that. Krishna's name we can chant, we can read Bhagavad Gita, and many, many things will happen gradually over a period of time. The whole Bhagavad and the Puranas are replete with these type of instances. How people started as nothing, how they got directed. We were yesterday and today morning recollecting in our Bhagavatam discourse about Narada Muni's previous lives. How Narada Muni was a Gandharva in the higher planets. Very handsome looking and a wonderful singer. His name was Upabharana. Upabharana actually made a mistake. He was singing the glories of some demigods, everything when the Lord was appearing, and he was cursed
to get a low birth. He became a servant-maid son. As a servant-maid son, he was completely in poverty. He really didn't have any opportunities, any talent, nothing. He was just able to go to some little Gurukula and sit down there and come back. His mother, single mother, she was a servant maid, and she was getting a little something and bringing for her son, whom she loved very much. The only person she knew as a son. And some wonderful personalities in the forest, great sages, once passed by, and they said, "Can we use your little shelter here to talk a little bit?" And she said, "Okay, please." And they sat down there and spoke about Krishna and spoke about his pastimes. This boy was sitting and listening. Wow, I never heard these things before. Wonderful stories about Krishna, about the Lord. And so he heard very eagerly for all the days that they were there and holding this charcha, which conversation he heard. And they were eating fruits and berries and all that were given to them. And one day he asked, "Can I also partake a little bit after you eat of your remnants? I heard that if you eat the remnants of food of great sages, I will also develop." He said, yes, go ahead, small boy, go ahead. And so he was every day eating their remnants, prasadam, maha prasadam, because it was remnants of great personalities. They gave him instructions how to think about the Lord and meditate and everything, little bit here and there. So he was very grateful. After some time, they disappeared. Then his mother was one day bitten by a snake in the forest and she died. And he was alone, sitting near his mother, very small boy. And he didn't know what to do. But the only thing he remembered is what the sages came and discussed in his house. And he said, "I'll go." He went in search of some temples on a Tirtha Yatra. And then he saw these type of temples. And then one day he learned he has to do some meditation and all that. He went and sat down under a tree, took a bath in the holy river of Ganges or somewhere. And he started meditating on the Lord as per those instructions. And the Lord spoke to him. "My dear boy, you have not yet purified yourself fully to be able to see me. You're not qualified yet, but you're doing the right thing. Continue to do this, and very soon you'll be successful." So he became very inspired by hearing that. He was an innocent person, and he got pushed and guided. Gradually, the more and more he started associating with such persons, learned more, read the scripture, traveled from one place to the other, and was completely fixed in doing only this. And when he died, Krishna took care of him. In his next life, he became the famous sage Narada Muni, very closely associated with the Lord. He can play his veena and enter Vaikuntha, free pass for him. Everywhere in the spiritual world, in the material world, in the lower worlds, in the demons' world also, they trust him. He's got freedom to go anywhere. He's the world's greatest transcendental spaceman. He goes everywhere. But his lifetimes was like this, gradually guided by Krishna, because he was sincere. He just was simple, right? So this can happen to us also. Same principles are involved. Same Krishna is involved. He's your father and your loving guardian. So if we just listen to him and take this very seriously, chant Krishna's names, then you'll get freedom from the clutches of material nature. And you'll be able to freely perform devotional service to the Lord in love of God, in bhakti. And that is an amazing experience described. Ananda, bliss, right? So this is possible even now, today. Same principles hold forth. And we have devotees all over the world, from all corners, doing these amazing things, getting reciprocation from Krishna, and feeling so happy, feeling so thankful with great gratitude to Bhaktivedanta Swami Prabhupada for bringing this message to me, to somebody who's somewhere in Africa, in some corner of Africa, and I get to know about this, I practice it and experience it. So it's meant for everybody and anybody. It works for anybody and everybody. You too can do that in your house, in your setup, because everyone has a permanent, eternal relationship with God, with Krishna, and you can revive it. And that's the greatest thrill
as the greatest occupation in this material world as a human being. A human being is an advanced species. He is the highest of the species. He has intelligence. He can analyze things. He can understand these things. Use your intelligence to understand Bhagavad Gita and perform this devotional service. You get free from the modes of material nature. Namam karmani limpanti, name karma phale spriha, itimam yobi janadi karmabhir nasapadyate. You become free from the effects of karma if you get to know Krishna, if you get to know your relationship with the Lord. And this is an exciting journey of the self. Only you are involved and only Krishna is involved. Nobody else is interfering in between. Just your guru, whom you accept, is giving you instructions and thickening that relationship between you and Krishna. It's an exclusive relationship. It's a private, confidential relationship. It's an enthralling relationship. That's why Krishna is inviting you to fall into that relationship. Manmana bhava, mad bhaktaha, madhyaji mam namaskuru in the 18th chapter is saying, become my devotee. Offer your obeisances to me, worship me, and I will start reciprocating with you. So this is doable, achievable, because it has been spoken about by Krishna in Bhagavad Gita. And that should be the type of work you should start adding into your life. Shankaracharya said, he described the Bhagavad Gita, Ekam Shastram Devaki Putra Gitam. There needs to be only one scripture, Devaki Putra's Gita. Eko Devo Devaki Putra Eva. We need to worship only one God, that Devaki's Putra, Krishna. Eko Mantras Tasya Namani Yani. There is only one mantra we need to chant, his holy names. Karma pi ekam tasya devasya seva. There is only one action, one activity we need to do. One work we need to do is to serve him. So this is topmost work when you start serving Krishna. So you don't have to immediately convert everything. Little by little, 1%, 2% of my 24 hours, 3% of my 24 hours every day, I spend for knowing more about myself, for devotional service. Slowly increase it, 3%, 4%, 5%. As you get more and more taste, you will see you'll be drawn into it. Because it's your eternal relationship with your eternal Father. He's waiting for you with both his hands open, full of love. Why wouldn't you go into it? Think about it very seriously and perform that type of work. Yajñartat karmanam anyatra lokoyam karma bandhana tadartham karma kaunteya mukta sangha samachara. For the sake of Vishnu, yajño vai Vishnu, one must do something. One must not always selfishly do for only his gains. One must do for Vishnu. And if he finds it difficult to do it for Vishnu, at least he must start doing for others and gradually elevate himself for doing it for the Supreme Lord. So start doing it today. I know you, all of you, or many of you are already doing. You can up it. Today is a very auspicious day. Today is Ekadashi in the Purushottama Adhika Masa. A supercharged Ekadashi. Today is a good day for you to take a vow, a commitment, and keep it up. Krishna will support you in keeping up your commitment, right? So pray to Krishna and take a commitment. If you're already chanting 1 round, say, I'll chant 2 rounds, I'll chant 4 rounds. If you're already reading 1 sloka of Bhagavad Gita, tell yourself, I'm going to finish this chapter completely in this month. More than regular, I'm going to read. And give yourself a little push, 1 notch above. And Krishna will bless you in this month. Okay? Om Tat Sat. Hare Krishna. Srila Prabhupada ki jai. Any questions you have? Anjana. Maharaj, the criminals who are doing various destructive activities all over the world actually are not the doers. But because they desired, so Krishna sanctions it even though Krishna is not pleased with them. Yes, true. This is going to be shocking to you. Everything is happening as per the mechanism that is set up. Basically, in this mechanism, you cannot do on your own anything. But if you so desire, if it is within your karma, within your scope, then
you will be given all the necessary facilities to do it. It doesn't matter. The system is not going to bother whether you're doing a criminal activity or not. It's a machinery operation. But once you do that and you have that intention, the result you will suffer or enjoy. If you've done a good activity, a pious activity with using the system and the desire you have, you get a good result. But if you do an impious activity, a criminal activity, and if it is sanctioned, then you will get the result of that too. Mechanism works neutrally. What do you desire? You may sometimes, put to practice, and you'll have to suffer the results accordingly. Yes, true. Because tena vina trinamapi na chalati. Without the sanction of the Lord and his representatives and the whole missionary, not even one blade of grass moves this way, that way. This is the statement from the Vedas, right? They may not be able to understand that, how is the mechanism and the machinery, but that is a statement and that's how it works. Krishna need not be standing here every day and supervising like we do. We don't have to do all, he doesn't have to do all that. He is extremely powerful, his energies work, his representatives work, there are 80, crores of millions of people working, and they, boom, it happens. It happens. It's a whole machinery. Your intention is the most important. Your desire is the most important. So sometimes you may do something good for people. You desire to do it. And if it's got a sanction, it may happen. Like we were desiring during the COVID times, we want to really give prasadam food to so many people. But we were stopped by the government. They said, no, you can't do this, you can't do this. And we were just thinking that so many people are hungry. This is a good time to give prasadam and they'll gobble up whatever we give them and they will get spiritual benefit. So many other supporters also came. Yes, I want to donate 10 stacks of rice for you. I want to give you atta. I want to give you vegetables. Oh, we saw so many people want to do it. So we went ahead and did it. And we went and asked the government permission. You must do this. We used some influence. It happened. It happened. Some people were saying, no, it's very difficult. Don't do it. It's difficult to get, permission. And moreover, it's very dangerous to go like this. You may catch COVID. But some of our devotees said, no, I like to do this. Krishna, please grant us the opportunity to distribute prasadam. They're suffering. And we know it's Krishna's, our Lord Jagannath's sanction. And so the devotees went, got a kitchen ready, and every day they were cooking and we were going out in vans and distributing food to all sorts of people. Stuck up here, there, between the streets, nice men. I came all the way from, so-and-so place in North India. I'm stuck here. I don't have a place to stay. Actually, I have a nice job there. I'm like this, I'm well-to-do. I don't even have money. I don't have food to eat. All sorts of people took advantage. So good things also get sanctioned. Similarly, if you have a bad, a criminal thing, you may get it done, but the result of that you will face. Okay? I hope, Anjana, that is clear. Om Tat Sat. Hare Krishna. Thank you very much. Have a great day. May Krishna's blessings be on you, on all of you. Hare Krishna. Thank you. Hare Krishna Maharaj. Hare Thank you, Krishna Maharaj. Maharaj. Hare Krishna Maharaj. Hare Krishna Maharaj. Hare Krishna Maharaj. Hare Krishna Maharaj. Thank you, Maharaj. Pranams, Maharaj, please. Hare Thank you, Krishna Maharaj. Maharaj. Thank you, Maharaj. Hare Krishna Maharaj. Hare Ram, Hare Krishna, Hare Krishna.
परम हृदे करोदोषे राजन् अस्ति एकमहद्गुणा कीर्तनात् एव कृष्णस्य मुक्त
Praise the Lord, Jai Shri Krishna.